வணக்கம். ஹாய், ஹலோ. ஏன்டா திருப்பி திருப்பி இன்ட்ரோடக்ஷனா குடுத்துட்டு இருக்கீங்க? எப்படா டாபிக் பேசுவீங்க அப்படின்னு கேட்கிறீங்களா? அதான் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்பர் குரூப் அமையாம இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தனையா போட்டு விட்டுருக்கோம். அப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் இந்தியால இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு பேசுறதுக்கு டைம் ஜோன் மிஸ்மேட்ச் ஆயிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி இங்க இருக்க தருதலை எல்லாம் என்ன பண்றது? சரி அவங்க தலையில தட்டுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையா தலையில தட்டி கூப்பிடலாம்னு சொல்லிட்டு தட்டுன ஒருத்தர் தான் அஸ்ரப் சலீம். அவன் பாட்காஸ்டுக்கு வெல்கம். வருக வருக என்று வரவேற்கிறோம். அதனால நீங்க உங்கள பத்தி சுருக்கமா நம்ம பல வருஷமா இருந்திருக்கோம். அத மொத்தமா சொல்லணும்னு வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரம் கதை போகும். அப்பல்லாம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்க விஷயங்கள் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ வச்சு என்னென்ன பேச முடியும், எப்படி எப்படி பேச வச்சிருக்கேன். அங்கனக்குள்ள பாயிண்ட் வச்சிருக்கேன். அதனால அத வச்சே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துல 1 மணி நேரத்துக்குள்ள உங்கள பத்தி நீங்க யாரு? என்னாரு? நம்மலாம் எப்படி பழக்கம்? அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க பார்ப்போம். தீபக், என்னைய பத்தி மட்டும் சொன்னோம்னா அதுல உன்னைய பத்தி உள்ள நிறைய டிஸ்கவர் பண்ற மாதிரி இருக்கும். அது உனக்கு பிரச்சனை ஐயோ இல்லைன்னா ஐயோ நான் ஆரம்பிக்கிறேன். கண்டென்ட் அவ்வளோ கண்டென்ட்ல போகாதீங்க. ரொம்ப டீப்பா போக வேணாம். ரொம்ப டீப்பா போவாங்க. வீட்டுல சோத்துல விச வச்சிருவாங்க. அதனால அவ்வளவு தூரம் போகலாம். சரி, ரைட். ஸோ தீபக் நானும் ரொம்ப சைல்ட்ஹுட் மேட்ஸ். ஜட்டி போட்ட காலத்துல இருந்து எங்க அண்ணன் இன்ன வரைக்கும் சொல்லுவான், ஜட்டி பட்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் எப்பயுமே தீபக்கை பார்த்தாலே. அவன் அசர்ஃபோட ஜட்டி பட்டி அப்படின்ட்டு. ஸோ நாங்க 2 பேரும் ஃப்ரம் கிண்டர் கார்டன்ல இருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படித்தோம். மகாத்மா ஸ்கூல் மதுரையில் கேக்கினரில் தான் படித்தோம். பிரான்ச் கூட மாறல. ஸோ வி ட்ராவல் வெரி லாட் மெமரிஸ் டுகெதர். நிறைய மெமரிஸஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சொன்ன மாதிரி 7 மணி நேரத்தில் ஸ்குவீஸ் பண்ணுற, 1 மணி நேரத்தில் ஸ்குவீஸ் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் ஆகும், பல நாட்கள் ஆகும். எவ்வளோ ஷார்ட்டாக டைமில் என்ன நான் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியுன்ற நான் ட்ராவல் பண்ணுறேன். சொன்ன மாதிரி நோட்ஸ் வச்சுருக்கேன், அதுபடி நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்லீப் ஓவர் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு நான் ஸ்லீப் ஓவர் பண்ணது தீபக் வீட்டில் தான். ஸோ நானும் தீபக்கு நிர்மல் ஒரு 2004 2005 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 4th or 5th படிச்சுட்டு இருந்திருப்போம். அப்போ இப்போல்லாம் உள்ளவங்களுக்குலாம் ஜிபிஆர்எஸ்னால் என்னன்னே தெரியாது. ஜிபிஆர்எஸ்ன்றது தான் ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன்ஸில் உள்ள இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்குள்ளது. அந்த டைம் அந்த ஃபோன்ஸ் நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனுன்றது கிடையாது. ஸோ பேசிக் நோக்கியா ஃபோன்ஸில் ஜிபிஆர்எஸ்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ அன்றைக்கி நைட் ஸ்லீப் ஓவரை நாங்கள் அதை தான் நோண்டிக்கிட்டு இருந்தோம், எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது. ஒரு வயர் ஷாக்குன்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அப்போ அந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரியாது. அந்த மொபைல் ப்ரௌசர், அதை வயர் ஷாக்குன்ற ப்ரௌசர் வச்சுருந்தாங்க. அது வழியாக கனெக்ட் பண்ணால் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டேட்டா கழியாது. ஸோ அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ மார்னிங் வரைக்கும் அதை தான் நாங்கள் நைட் பண்ணிட்டு இருந்தோம். வீடு மாடியில் தூங்கிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் என் ரூமில் எந்த ஃபோட்டோஸ் எதுவுமே ஒட்டியிருக்க மாட்டேன். தலைவன் ரூமை ஃபுல்லாக தெறிக்க விட்டுருந்தான். ஃபுல்லாக ஆக்ட்ரஸ் ஃபோட்டோஸ் தான். சரிப்பா உடனே அதெல்லாம் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. என்னடா இப்படி ஒட்டி வச்சிருக்க, உங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் கட்டுக்க மாட்டாங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நியூஸ் பேப்பர் விட மாட்டான், இல்லை ஒரு ஆர்டிகல் விட மாட்டான், கட் பண்ணி அப்படியே ஒட்டி வச்சிருப்பான். அன்னைக்கு நைட் சரி அதை விட்டுருவோம், நம்ம மெயின்க்கு ஒத்துருவோம். இது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா நல்ல ஞாபகம் இருக்க ஒரு விஷயம் கென் கார்த்தி ஒரு தடவை கென் கார்த்தி ஒரு கேரக்டர் இருக்கேன், முன்னாடி பழைய இதில் சொல்லியிருந்திருப்போம். அவனும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் வீட்டுக்கு பார்க்கும்போது ஆனந்த் விகடன் அந்த மாதிரி புக்கில் இருந்தெல்லாம் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒட்டி வச்சிருப்பேன். அனுஷ்கா, சமீரா ரெட்டிலாம் அப்போல்லாம் கொஞ்சம் தீவிர ரசிகராக இருந்தேன். ஸோ அதெல்லாம் சுற்றி ஃபோட்டோ ஒளி வச்சுட்டு மெனைட்டு வீட்டுக்கு இப்படியே உட்காந்து சுற்றி வேடிக்கை பார்ப்பான். என் ரூமை எப்படி தீபக்கு அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குற அளவுக்கு ரூமை செட் பண்ணி வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் நீ சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. சொன்னப்பல அன்னைக்கு தான் ஜிபிஆர்எஸ்ஸே ஃபர்ஸ்ட் என்னங்கிறதே. ஏன்னா நார்மலாக மொபைல் சிம் வாங்கினா எடுத்தோன்னே இன்டர்நெட் அப்பெல்லாம் கிடையாது. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் லைக் யூ நீட் டு செட் அப் சம்திங் எக்ஸ்பிளிசிட்டாக செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு பண்ண ஒரு விஷயம்ல சார் சுத்தமாக மறந்துருச்சு. அந்த நைட் கரெக்டு. எனக்கு எனக்கு நல்லா ஞாபகம் விஷயம்னா அந்த ஸ்லீப் ஒரு எப்படி ஆரம்பிச்சு சொல்கிறேன். எங்கள் அம்மா இன்னைக்கு வரைக்கும் சொல்லி ஒரு சில கலாய்ச்சி ஓட்டுற விஷயம் என்னன்னா அஸ்ரஃப் வீடு கோமதிபுரம் வச்சுல. அப்போ அங்கேதான் அப்போ அதே வீடு தான். ஸோ அவன் வீடு கோமதிபுரம், என் வீடு கே நகரில் வெரி க்ளோஸ் டு மாட்டுத்தாவணி இருப்பேன். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் லைக் ஒரு 20-30 minutes பைக்கில் போனால், 15 to 20 minutes ரஃப்லி அப்படிங்கிற மாதிரி பைக்கில் போனால் அப்படிங்கிற மாதிரி தூரம். நல்லா ஞாபகம் என்னன்னா ஏதோ படிக்கிறக்காக அப்படியே வந்தோம். சரின்னு சொல்லிட்டு நைட்டு 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னு சொன்னனால லேட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சரி இங்கே படம் தூங்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஃபர்ஸ்ட் ஸ்லீப் ஓவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் கரெக்ட், கரண்ட் வேற இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி இங்கே நைட்டு தூங்குறான் அப்படின்னு.
அவங்க அப்பா சரி ஓகே பிரச்சனை இல்லை தூங்கட்டும், அப்புறம் தீபக் கிட்ட தான் தெரிஞ்சவங்க தான் அப்படி இப்படின்ட்டாங்க. அப்புறம் ஏதோ பெட்ஷீட் இல்லையோ பில்லோ இல்லையோ அந்த மாதிரி ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை மெனைட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பிட்டாப்ல. எங்க அம்மா பார்த்துட்டு எனக்கு புரியல, ஒரு ஆளு ஒருத்தர் வீட்டுல நைட்டு வந்து தங்குறான் வழியில, சின்ன சின்ன வயசுல இல்ல, சோ வந்து தங்குறான் அப்படின்னா அவங்க அப்பாவோ அம்மாவோ வந்து கூப்பிட்டு போக முடியல அப்படிங்கறனால தங்குறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இவங்க அங்கிருந்து வந்து தலைவாய் கொடுத்துட்டு திரும்பி போயிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஸ்லீப் ஓவர் கான்செப்ட் that was the எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லீப் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு it was a really really funny day சொல்லிட்டு எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் சொல்லி சொல்ற விஷயம் வந்து உங்க அப்பாவை பத்தி எனக்கு அவங்க அப்பா அஷ்ரஃப் அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த really really friendly chap அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் தான். அவங்க அம்மாவுமே வந்து வீட்டுக்கு போனா வந்து அஷ்ரஃப் இருக்கா இல்லையான்லாம் கணக்கெல்லாம் கிடையாது, சும்மா வா போ அவ்வளவுதான், அவன் இருந்தா அவன் இல்லைன்னா உனக்கு என்ன, நீ வரமாட்டியா வீட்டுக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்ல க்ளோஸான ஒரு பழக்கம் தான் வந்து அவங்க வீடு. ஸோ அதை நான் ஸ்லீப் ஓவர் சொல்லணும், எனக்கு டக்குனு அந்த ஸ்டோரி ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த ஸ்லீப் ஓவரில் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரெயின் சாப்பிட்டது, ஆட்டு பிரெயின் வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அம்மா செஞ்சு அந்த சில்லிலாம் போட்டு மிளகா அப்படிலாம் போட்டேன்ல, அதான் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். இன்ன வரைக்கும் நான் எப்போ பிரெயின் சாப்பிட்டாலும் சொல்லுவேன் நான் ஃபர்ஸ்ட் நான் தீபக் வீட்டில் தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. பட் நான் சொல்றது வந்து அதான் சொல்லுவேன் நான். ஸோ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே. அது வந்து அன்னைக்கு நிர்மலும் இருந்தான், அவன் நிர்மல் வீடும் தீபக் வீடும் ஒரு 2 வீடு தண்ணி. ஸோ இங்கேயும் ஆக்சுவலி கிளாரிஃபிகேஷனாக சொல்ற விஷயம்னா வந்து இப்போ இவன் ரெஃபர் பண்ற நிர்மல் வந்து வேற நிர்மல், நம்ம பழைய எபிசோட்ல பார்த்த நிர்மல் வந்து அது வேற நிர்மல். நாங்க வந்து 2 நிர்மல் வந்து வேற மாதிரி சொல்றது கே டாட் நிர்மல். ஆமா, இப்போ இவன் சொல்றது கே டாட் நிர்மல், நம்ம முன்னாடி பேசுனது வந்து KA நிர்மல். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நாங்க யூஸ்வலா என்ன சொல்றது வந்து ஆல்ரெடி பேசின ஒரு கேரக்டர் வந்து குச்சி நிர்மல் அப்படின்னு ஒல்லியா இருப்பான், அதனால வந்து குச்சி நிர்மல் அப்படின்னு ஒருத்தனை சொல்லுவோம். இன்னொருத்த வந்து நிர்மல் கருணாகரன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஃபுல் நேம் கூட சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவன் சொன்ன நிர்மல் வந்து நிர்மல் கருணாகரன், டிஃப்ரெண்ட் நிர்மல், நீங்க பார்க்காத நிர்மல். அவனையும் முடிஞ்சா ஒரு நாள் எபிசோட் தூக்கி உள்ள விடுவோம் அப்படின்னு கண்டிப்பா. ஸோ வந்து அவன் விட பக்கம் தான், கரண்ட் வேற எல்லாம் மாறி இருந்தோம். அப்புறம் நைட்டு இவன் வீட்டில் படுத்தோம், அவனையும் கொண்டு வந்து இழுத்து வச்சுட்டு இவன் வீட்டில் மேலே படுத்துட்டு கதை பேசிட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோம்னா வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கப்போ ஸ்கூலில் தான் ஒன்றும் பேசிகிட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது மூவிஸ்லாம் வந்து போயிருந்தோம், நாங்கள் நிறைய மூவிஸ் போயிருந்தோம். அதில் எனக்கு மெமரியில் இருக்கிறது வந்துட்டு வேட்டைக்காரன் ரிலீஸு. அந்த மூவி வந்து ஸ்கூல் மேட்ஸ் கிளாஸ்மேட்ஸோட போயிருந்தோம், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் போயிருந்தோம். அது வந்துட்டு அதான் ஃபர்ஸ்ட் மூவி ஒரு கிளாஸாக போனது. நாட் ஃப்ரம் ஸ்கூல் ஆர்கனைஸ், நாங்கள் ப்ரைவேட்டாக ஆர்கனைஸ் பண்ணி போனது. முத நாள் எக்ஸாமோ நம்ம முத நாளோ பின்னாடி நாள் எக்ஸாமோ நம்ம முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு போனோம் நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ எக்ஸாம் முடிச்சுட்டு போனோம். பட் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஆக்சுவலி இப்போ வந்து யூஸ்வலாக வந்து கேட்கும்போது நானும் யூஸ்வலாக சொல்கிறேன், யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்த படம் அப்படின்னு கேட்டால் வேட்டைக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் நான். பட் அதுக்கு முன்னாடி வந்து 0 ஒரு நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா கமல் படம், அந்த பாம்பு உன்னை போல ஒரு படம் இருக்கும், அந்த படம் ஃபர்ஸ்ட் போனோம். எப்படின்னா வந்து ஆனால் அது எப்படி போனோம்னா வந்து நீயும் உன் குரூப் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், அஷ்ரஃப் எப்படின்னா வந்து எல்லாருக்கூடையும் குரூப்பாக இருப்பேன். ஒரு ஸ்கூலில் ஒரு 10 குரூப் இருக்குன்னா 10 குரூப்ல இருப்பாங்க. நாங்களாம் வந்து ஒரு குரூப்ல இருப்போம், இல்லை 2 குரூப்ல இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அஷ்ரஃப் வந்து எவ்வளோ 10 குரூப்லையுமே இருப்போம். ஸோ அந்த இதில் வந்து பிரியஷன், ஹுசைன், அவங்க அந்த செட்டு கேங்களோட நீ படத்துக்கு போறதுக்காக புக் பண்ணியிருந்தீங்க. அப்போ என்னையும் கடைசி கேட்டீங்க வர்றேன்ட்டு. நான் சரி ஓகே வரேன் அப்படின்னு சொன்னேன்னால வீட்டில் பர்மிஷன்லாம் கேட்டு ஃபர்ஸ்ட் படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடி புக் பண்ணிட்டீங்க, ஸோ பக்கத்தில் சீட் கிடைக்கல. ஸோ நீங்கள் ஒரு கார்னரில் உட்காந்துருந்தீங்க, நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த ஓரத்தில் உட்காந்துருந்தேன். ஸோ டெக்னிக்கலி அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஸ்கூலில் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது. பட் எல்லாம் ஒன்றா ஒரே சீட்டில் உட்காந்து பார்த்து ஒரே வரிசையில் உட்காந்து பார்த்தது வந்து வேட்டைக்காரன் தான். நீ சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 15-20 பேர் கிட்ட போனோம் நினைக்கிறேன். 2008 அப்ப நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு நீ தமிழ்னால வந்துட்டு வேற செக்ஷன், நாங்க வேற செக்ஷன் நினைக்கிறேன். இல்ல 2008 நீ கிளாஸ் கிடையாது, மல்டிலிங்குவல்ஸ். நான் பிரெஞ்சு படித்தேன் 2008 இருந்து 12th வரைக்கும் பிரெஞ்சு படித்தேன். ஸோ வந்து அந்த 2008 வந்து அதர் லாங்குவேஜஸ்லாம் ஒரு கிளாஸு. 2009 9th படிக்க போகும்போது வந்துட்டு பிரெஞ்சும் தமிழும் ஒரு கிளாஸு, ஹிந்தி சான்ஸ்கிரிட் வேற கிளாஸ் பிரிச்சுட்டாங்க. கரெக்ட். அப்போதான் திருப்பி நீ நான் ஒரே கிளாஸ் மறுபடியும்
ஆமா 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 அப்புறம் ஆமா இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் 10th வந்து நான் 10th டில இருந்தேன். நீ எந்த கிளாஸ்ல இருந்த? நானும் டி தான் நினைக்கிறேன், நானும் டி தான் நினைக்கிறேன். 10th டி எல்லாம் ஒரு கிளாஸ். அப்புறம் 11th வந்து நம்ம நான் வந்து என்ன எனக்கு சொல்றது அந்த சொல்லு. மல்டி லாங்குவேஜ் ஒன்று சொன்னோன்னா எனக்கு நல்லா ஞாபகம் கொஸ்டின்னா வந்து, ஸோ நான் வந்து தமிழ்லே இருந்தேன். நமக்கு வந்து தமிழே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு. கொஞ்சம் லாங்குவேஜ் லாங்குவேஜ் கொஞ்சம் பிடிக்குங்கிறனால அந்த டைம் இப்போ நான் தமிழ் எடுத்தேன். நிறைய பேர் ஃப்ரெஞ்சு சான்ஸ்கிரிட் எடுத்துக்கும் போது எனக்கு தமிழ் அதில் பிடிக்காதெல்லாம் கிடையாது. எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கேன்சல்ன்றான் இப்போ உடனே கேன்சல்ன்றாங்க. அசரப்பு தமிழ் பிடிக்கலன்ட்டேன் அப்படின்னு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி கான்செப்டாக சொல்றேன். நிறைய பேர் பிரெஞ்சு போனதுக்கான காரணம் வந்து மார்க் அதிகமா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக போனாங்க. which was a fair point அந்த டைம். அது மத்தவங்க எல்லாரும், நான் வந்து பாஸ் ஆகணுன்றதுக்காக போனேன். அதான்ப்பா மார்க் எடுத்தா வந்துரும் அப்படிங்கிற கணக்குக்காக அப்படிங்கிற மாதிரி எடுத்தது. பட் அவன் சொன்ன மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து இந்த லாங்குவேஜ் பிடிக்காமலாம் போகல. இட்ஸ் மோர் ஆஃப் பெட்டர் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனாங்க. எனக்கு எப்படின்னா நான் எந்த மாதிரி லாங்குவேஜ் போனாலும் மார்க் எடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும். அதனால சரி ரைட்டு போட கழுது விட்டோ குட்டிச்ச இதுலேயே ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணாரு. நல்ல ஞாபகம் வந்து செம்ம ஜாலியான அந்த டைம். இப்போ என்னன்னா வந்து எக்ஸாம் வைக்கணும்னா வந்து ஒரே பெஞ்சில் 2 பேர் உட்காந்து எழுத விட மாட்டாங்க. ஏன்னா பக்கத்துல உட்காந்து காப்பி அடிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரிட்டு. ஆனா பியூட்டி என்னன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டையும் பக்கத்தில் உட்கார வச்சா 2 வேற பேப்பர். எப்படி காப்பி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார விட்டாங்க. பொழுதனைக்கு நானும் அஸ்ரஃப் வந்து ஒரே பெஞ்சில் உட்காந்து இருப்போம், கதையை அடிச்சு கிழிச்சு தள்ளிட்டு இருப்போம். தட் வாஸ் ஃபன் தான் உண்மையிலே சொல்லணும்னா. அப்புறம் 11th 12th வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அவனும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் வந்துட்டு ரெண்டும் வேற செக்ஷன். நான் பி செக்ஷன், அவன் டி செக்ஷன். எய்த்தாப்ல கிளாஸ். நீ பீர் இருந்தியோ? எய்த்தாப்ல எங்க இருந்துச்சு? 11th சைடு இருந்துச்சோ? 11th வந்து ஆடிட்டோரியத்துக்கு பின்னாடி. 11th ஆமா ஆடிட்டோரியத்துக்கு பின்னாடி. இல்ல 10th தான் ஆடிட்டோரியத்துக்கு பின்னாடி. இவங்க இருந்தாங்கல்ல இந்த மேம். நீ சொல்றது மேல, நான் சொல்றது கீழே. ஓ நான் 12th கீழே சொல்றேன். அதே பில்டிங் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துச்சு. பிரேம் பேரை மேம் தான் நம்மளுக்கு கோஆர்டினேட்டர் 11th. 11th பிரேம் பியாரி மேம் கோஆர்டினேட்டர்னா சைடு தான். நல்ல ஞாபகம் இருக்கு. சைடுல அந்த கிரவுண்ட் சைடுல இருக்கு தெரியுமா, அங்கதான் அது 10th. அங்கதான் பிரேம் பியாரி மேம் இருந்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த மிஸ் ஏன்னா 10th பானு மேம் கோஆர்டினேட்டர் கரெக்டா? 10th இல்ல 12th. ஓ அங்க ஆமா இரு. ஆனா 10th ஷாம்லா மேம் கோஆர்டினேட்டர் கரெக்டா? சரி, முரளி வச்சு ஒரு நாள் தனி டாபிக் இருக்கு. வந்து எங்களோட டீச்சர் ஸ்டாஃப் கிரஷ் அப்படிங்கிறது வந்து எங்க சாம்பலா மேம் தான். அது வேற கதை. சரி அதை அப்புறம் வச்சுக்குவோம். அந்த கதையில இவே இல்லை. பட் அதை அப்புறம் பேசுவோம். பட் 10th ஷாம்லா மேம் தானே பின்னாடி தான். நல்ல ஞாபகம் இருக்கு. 10th வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம அந்த கிரவுண்ட் பக்கத்துல வந்து புதுசா ஷெட் போட்டு கிளாஸ் அது 11th. அங்க நான் 10th இருந்தேன். 11th வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துச்சு. ஆடிட்டோரியட் பில்டிங்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துச்சு. ஓகே, இங்க ரொம்ப இது பேசுறோம். அத நம்ம வேற யாரையாவது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அது வீடியோ மாத்திரி போடுவாங்க. ஆமா வீடியோ மாத்திரி போடுவாங்க. ரொம்ப டீப்பா போக வேணாம். சோ அது முடிஞ்சிச்சு. சோ 11th 12thலாம் வந்துட்டு மேக்ஸ் படிக்கிறதுக்கு நான் டியூஷன் வந்து அவ்வளோவா சிலதுக்குலாம் போல. தலைவன் டியூஷன்லாம் போயிட்டு வருவான், மேக்ஸ்லாம் பிரிப்பான். அதனால வந்துட்டு நான் நீ முரளிலாம் ஒரு ரூம் மேல உட்காந்து நம்ம வந்து மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ முரளி கனடாவில் இருக்காப்ல, அது வேற டாபிக். அகேன் அவரையும் கூப்பிடணும்னு வச்சிருக்கோம். ஒரு நாள் வந்து முரளி நான் வந்து டியூஷன் கட்டடிச்சு போன காலங்கள்லாம் விடியகால் 5 மணிக்கு டியூஷன் இருக்கும். அவன் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான். ஐயோ நான் டியூஷன் போக மாட்டேன்டா அப்படின்னு கிளம்பி வந்துடுவான். அப்புறம் நான் இங்கேருந்து நான் டியூஷன் போறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேர்த்து ரேஸ் கோர்ஸ் போய் உட்காந்துருவோம். ஏன்னா ஒரு மணி நேரம் ஒப்பேத்தணும், எங்கேயாவது ஒப்பேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டடிச்ச காலங்கள்லாம் வந்து இருக்குது. அஸ்ரஃப் வச்சு ஒரு கதை இருக்குது. சரி சொல்லுவோம், பேர் சொல்லாம ஒரு கேரக்டர் சொல்லுவோம். அதுவும் 10th நடந்துச்சு நினைக்கிறேன். ஸ்கூட்டி அப்பதான் வாங்கிட்டு இளம் வயதுனால அனைவரும் காதல் பயப்பட்டு விழுந்து எல்லாம் சுத்திட்டு இருந்தோம். மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கப்ப வந்து இது உன் காதல் கதையா இல்ல ஏன் காதல் கதையா? உன் கதை. சரி சரி. அதாவது இந்த இது மயிரளவில் தப்பித்த கதை அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. சரி சொன்னோன்னு புடிச்சிட்டேன் நானு. வண்டியில போய் மோத வேண்டிய கதைகள் இதெல்லாம் வந்து கதைகள் வந்து பொறிக்கப்பட வேண்டிய கதை இதெல்லாம். ஸோ எப்படின்னா திடீர்னு கூப்பிட்டு நீங்க அவசரம்டா வெளில போனடா அப்படின்னா, சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அவன் இங்கே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ போயிட்டேன். அங்கே ஏரியாவுக்கு போயிட்டு இவன் வீட்டு வாசல் இருக்கான், அந்த பிள்ளை மாடியில் இருக்குது.
மாடியில இருந்துக்கிட்டு ஏதோ கேக் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு மேல இருந்து தூக்கி போடுறாங்க இது சொல்லிட்டு மாறி மாறி என்னமோ வண்டி பண்ணிட்டு நான் இருக்காங்க வீட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், பின்னாடி உட்காந்துருந்தான் அவன். ஆமா கரெக்ட். இல்ல இரு தெளிவா சொல்றேன். வண்டி அங்க ஓட்டி இருந்தான், ஆனா ஓட்டல. சரியா? ஓட்டிக்கிட்டு இருந்தா அந்த கேக்க பார்த்தா நீ இப்படின்ட்டான், கையை விட்டுட்டான். நான் பின்னாடி இருந்து வண்டியை பிடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறோம்னு சொல்லி பின்னாடி இருந்து அப்படியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். என்ன பெரிய கூத்துனா, இந்த மாதிரி மேலங்கீரையும் சுத்திக்கிட்டு இருந்தோம். அதே தெருவை திருப்பி வீட்டு வாசலே பட்டறை போட்டா கண்டுபிடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி ஏரியா பிள்ளைங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்னடா அவங்க இங்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு கடைசியாக சுற்றிட்டு கிளம்புற டைம் நாங்கள் கடைசி ரவுண்டரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப அந்த அந்த பசங்களை கிராஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் நிற்கிறோம். அப்போ இந்த ஃபோன் வந்துருச்சுன்னொடனே எடுத்து பேசுகிறான். அந்த பொண்ணு தான் கூப்பிடுது அப்படின்ட்டுன்னு அங்கேருந்து கத்துறான், எடு இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி கையில் பேட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க, போட்டு பொழக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வண்டி வர்றா கிளம்புடா அவங்க வர்றாங்கடா வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபோன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றா. டேய் உசுறு போயிருண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல எப்படின்னா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு ஏதோ மாரியன் கோயில கூழ் ஊத்துறாங்க, அது ஏதோ பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு சவுண்டு. ஏய் சவுண்ட் ஸ்பீக்கர் ஜாஸ்தில அப்படியே மெதுவா அப்படியே ஸ்கூட்டி பின்னா தள்ளிட்டு இருக்கேன். அதாவது அவங்க நடந்து வர்றாங்க, நாங்க அப்படியே மெதுவா ரிவர்ஸ் போயிட்டு இருக்கோம். ஆத்தி இதெல்லாம் தான் செத்துருவோம் சொல்லிட்டு வண்டியை சார்ந்து அழுத்து கிளம்புனதுதான் அன்னைக்கெல்லாம் வந்து உயிர் தப்புனதுதான். இல்லைன்னா வந்து பிறந்திருப்பாங்க ஒரு 12 பேர் சேர்த்து போட்டு. அது ஒரு கதையா இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு கதை. அதெல்லாம் உண்மையிலே சூப்பரான நினைவுகள் தான். உயிர் தப்புனது நல்ல விஷயம். நீ என்னை பத்தி ஒண்ணு சொன்னா நான் உன்னை பத்தி ஒண்ணு சொல்லணும். தலைவன் வந்துட்டு இதே மாதிரி பைக் சம்பவங்கள் நானும் பண்ணியிருக்கேன். ஏரியா பேர் சொல்ல விருப்பப்படல. வேணாம் பேர் வேணாம். மதுரையில வேற ஊர்ல மதுரையில தான். நாங்க மோஸ்ட்லி ஃபுல்லாவே மதுரையில தான் ஆட்டம் போட்டிருக்கோம். அதனால வந்து மதுரை தான் அந்த ஏரியா. சொல்லுங்க. ஸோ கதையை கேளுங்க. ஸோ அது மாதிரி தலைவன் வந்துட்டு அவனை போய் விட்டுட்டு தலைவன் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் நான் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த கதையா? நீ எந்த கதை போயிட்ட நீனு? நான் ஸ்கூல் இருக்கேன், அவனை காலேஜ் கிளைக்கு போகல. இல்ல ஸ்கூல் கதை தான். நான் ஸ்கூல்ல எந்த கதையை சொல்லுவான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் சொன்னேன். தலைவன் போயிட்டு வாடா நானும் போன் போட்டுக்கிட்டே இருக்கேன், கேட்டா சமைச்சு வச்சிருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன கதை விட்டுக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலி சரி ஃபார் த கான்டெக்ஸ்ட் வந்து அன்னைக்கு வந்து அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள். அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் எனக்கு பிறந்த நாளா? இல்ல அந்த ஐ ரிமெம்பர் அவளுக்கு பிறந்த நாள் மாதிரி தான் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு பிறந்த நாள் கூட்டிட்டு போயிருந்தேன். கரெக்ட். அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் விஷ் பண்றதுக்காக போகணும்னு சொல்லிட்டு இல்ல, அதாவது நியாயம். இப்ப பாரு, அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் பொறுப்புள்ள அப்பா அம்மா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வீட்டுல பொறுப்பு அந்த பிள்ளை கூட இருந்திருக்கணும்ல. கரெக்ட். எவனுமே இல்ல வீட்டுல. அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, பையனா இருக்கும் போது காதல் பண்ற பையன் கண்டிப்பா போவதான் செய்வான். அப்ப ஏன் அவன் அண்ணன் வந்திருப்பான். ஒரு 10 நிமிஷத்துல பொழந்திருப்பாங்க. அவன் அன்னைக்கு சடாமாடு மாதிரி இருப்பான். அதனால சரி ஓகே. அது மாதிரி வந்து எனக்கு அவனுக்கு நானும் நிறைய வந்து செஞ்ச சம்பவங்கள் இருக்குது. அன்னைக்குதான் போன் உள்ள இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நான் வெளில இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அதுவும் கொஞ்சம் மோசமான ஏரியா தான். அதுவும் கொஞ்சம் கஷ்டமான ஏரியா தான். முரளி கூட போய் ஒரு தடவை வந்து செருப்படி வாங்கிட்டு வந்தேன். அதே ஏரியால அதே வீட்டு வெளியே நின்றுட்டு அந்த புள்ள அங்க இருந்து போன் பேசிட்டு இருக்கு. நாங்க வெளில இருந்து இப்படி போன் நேர்ல பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஏரியாக்கள் வந்து நேர்ல கரெக்ட். அந்த காலத்து வீடியோ கால் நேர்ல போயிட்டு கிடையாதுல்ல. ஆமா, அதனால அப்படி பண்ணிட்டு இருந்தோம். ஏரியால வந்து பெரிய ஆளுங்க, அந்த லேடிஸ், குறந்துக்குரிய சண்டைக்காரர்கள், அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன அப்படி பண்ணிருக்கியா, போலீஸ்ல கேஸ் கொடுத்துரு ஆச்சா ஊச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஸ் நாக்கில் அப்படியே ஒரு ஓரம் சொரட்டி விட்டுட்டு ஸ்கூட்டில இருந்து அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு அசிங்கமே படாம மாதிரி கிளம்பி ஓடி வந்துட்டோம் நாங்க. அது ஒரு பக்கம் ஜாலியா இருந்துச்சு. ஸோ திருப்பி எனக்கு அந்த எராவை பத்தி பேசினாலே எனக்கு வந்து டெக் ரிலேட்டடா நிறைய, நானும் தீபக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு பாலஞ்ச பில்டிங்கை நம்மளோட ஹப்பா மாத்திருவோம்டா, இதை நம்ம சீக்ரெட் லேபா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் பார்த்துட்டு இருந்தோம். பாக்குறதுக்காகவே சில நேரம் வண்டி எடுத்து சுத்திக்கிட்டு இருப்போம். ஏரியாக்குள்ள எந்த வீடு வந்து எப்படி ரொம்ப நாளா பூட்டி கிடக்குது. அதாவது கதைக்கு வந்து விளையாட்டா கூட சொல்லல, உண்மையிலேயே பண்ணிட்டு இருந்தோம். அந்த சீக்ரெட் லேப் சொசைட்டி ஆரம்பிக்கிறோம், நம்மளுக்கு அதுக்கு ஒரு இடத்த பாக்குறோம், ஏன் ரொம்ப நாளா பூட்டி கிடக்குற பில்டிங்கா பார்ப்போம், அப்பதான் நம்ம வாடகை கொடுக்காம இருக்க முடியும். பழைய நிர்மலர் பழைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடிஞ்ச வீடு தெரியுமா? பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்கு கொஞ்சம் அது அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அதாவது பெரிய பேட்மேன் ராபின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெரிய தனியா ஒரு லேயர் செட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிட்டு அந்த அளவுக்கு அலப்பறை பண்ணிட்டு இருந்தோம்.
கரெக்ட். அதெல்லாம் Yeah, மட்டும் தான். அது ஒரு ஒரு நல்ல டைப். ஸோ அந்த டைம்ல வந்துட்டுலாம் வந்து 2Gலேருந்து 3G கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு ஈபடி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், நிம்பஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேட்டிங் ஆப். அதில் வந்துட்டு யூ கேன் ஆட் ஜி டாக்கு, யாகு சேட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அதில் சேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். QWERTY கீபோர்ட்லாம் அப்போ தான் வந்துச்சு ஃபோன்லலாம். எனக்கு எனக்கு அதில் நல்ல சொன்ன உடனே ஞாபகம் வருது எனக்கு. ஈப்படியா நிம்பஸான்னு தெரியல எனக்கு, ஏதோ ஒன்று. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் அதெல்லாம் புரியாது. பட் அந்த டைம் அப்போ இதை சொல்கிறேன்னா வந்து ஃபேஸ்புக் தான். வாட்ஸ்அப்பு அப்போல்லாங்கிறத விட அப்போல்லாம் ஃபேஸ்புக் தான். நாங்கள் எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா வந்து ஃபேஸ்புக்கில் ரொம்ப லிமிட்டட் டைமில் தானே பேச முடியும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபோனில் வச்சுருப்போம், பசங்க வச்சுருக்கோம். பொண்ணுங்க வந்து கம்ப்யூட்டர்லாம் வருவாங்க, எப்பயாவது ரேண்டமாக வருவாங்க. அவங்க வந்து அவங்க மெசேஜ் பண்ணணும், அதே அதை நம்மளும் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ கஷ்டம் அந்த டைம் அப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஈபடிலையும் நிம்பஸ்லையும் ஒரு என்ன கொடுத்தாங்கன்னா, ஆன்லைன் வர்றாங்க அப்படின்னா டைம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஃபேவரட் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வந்து ஒரு குருவி கத்துற மாதிரி சவுண்ட் இருக்கும். அது ஏதோ ஒரு சர்ப்பிங், பேர்ட் சர்ப்பிங் சவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். நோட்டிஃபிகேஷனையும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருந்திருக்கேன். நோட்டிஃபிகேஷன் கஸ்டமர், ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்டால் மட்டும் கொஞ்சம் உஷாராக வரணும். சீக்கிரம் அந்த ஆன்லைன் வந்து நம்ம டக்குன்னு ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிச்சிருக்குன்ட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா, அந்த பொண்ணு ஆன்லைன் வந்து அதாவது லிட்ரலி ஃபேஸ்புக் லாகின் அப்படி பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி சிஸ்டம் உட்காந்துருப்பாங்க. நம்ம டான் ஒரு மெசேஜ் வரும் கரெக்டாக. அப்போ தான் எப்போ கண்டுபிடிச்ச வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பிட்டெல்லாம் போட்டு வேற லெவலில் கதை பேசி வச்சிருந்தோம். அது வந்துட்டு வேற லெவல். நான் வர்றப்பெல்லாம் தெரியுது அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது, அந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்கு எங்களுக்குள்ள. இப்படி இப்படியெல்லாம் புழுக விட்டு அப்பெல்லாம் இருந்தேன். எங்க அம்மா அன்னைக்கு நல்லா திட்டிட்டு இருப்பேன், அந்த குருவிக்கு திரிச்சு போயிட்டான், எங்கிட்ட போயிடுவா அப்படி அப்படிங்கிற அளவுக்கு. எதுக்கு இது கத்துனாலே போயிடலாம், அதை கூட தான் நோட்டிடுவான், எதுக்குன்றது தெரியாது. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கேள்வி கேட்க மாட்டாங்க எங்க வீட்டுல. இவங்க ஏதோ ஒரு ஃபோர்ஜரி பண்றான், ஏதோ ஒரு இது என்னவோ பண்றான், ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா ஃப்ளோட்டா விட்டாங்க. பட் நிம்பல்ஸ் அப்படின்னு நல்லா சூப்பரா அதெல்லாம் மல்டி மெசேஞ்சர் அந்த டைம். அப்ப மல்டி மெசேஞ்சர் ஃபேஸ்புக், ஆர்குட்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே அப்ளிகேஷன்ல லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் நீ அப்ளிகேஷன் ஒவ்வொரு அப்ளிகேஷன் மாறி 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 பண்ண தேவையில்ல, ஒரே ஆப்ல எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கும். ஸோ ஒரு சாட்ல வந்துட்டு ஃபேஸ்புக்ல ஒரு யூசரோட சாட் பண்ணலாம், இன்னொரு சாட்ல ஜி டாக்ல ஒரு யூசரோட சாட் பண்ணலாம். ஜி டாக்னா என்னன்னே தெரியாது, ஹேங் அவுட்ஸ் மாத்திட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு ஜி டாக்ண்டு, நல்லா இருந்துச்சு அப்பெல்லாம். இன்னொன்னு பெருசா யூஸ் பண்ணல, பட் ஓகே. எனக்கு சொன்ன இன்னொன்னு நீ நானும் ஒரு சேட்டை பண்ணோம். நான் வந்து சேட்டை பண்ணியிருக்கோம். எந்த சேட்டை? ஒன் ஆஃப் இது என்னன்னா வந்து ஸ்கூல்ல நான் வந்து ஒரு பிள்ளை லவ் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த பிள்ளையை வம்புழுத்தோம். அந்த பிள்ளை நான் அப்போ லவ்ங்கிறது அல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2-3 பேரும் வம்புழுத்தோம். பட் ஒன் ஆஃப் இது அந்த மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா ஒரே இடத்துல இருப்போம், நானும் அசோக் ஒரே இடத்துல இருப்போம், பக்கத்தில் உட்காந்துருப்போம். ஃபோனில் ஃபேஸ்புக்கோ இல்லை கூகுள் சேட்டோ வாட் எவர் இட் இஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது நான் மெசேஜ் பண்ணுவேன், ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுவேன். அந்த பொண்ணை வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதுக்கு வந்து ரிப்ளை வந்து அசரப் பண்ணுவான், நல்லா இருக்கேன் அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணுவான். நல்லா இருக்கேன் ஓகே குட் அப்படிங்குவோம். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். அது போல சாப்பிட்டேன் நீ அப்படின்னு நான் சாப்பிட்டேன் அவன் ரிப்ளை பண்ணுவான். இப்படி மாத்தி 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 அந்த அந்த டென்ஷன் அந்த புள்ள ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி அளவுக்கு. அப்போ ஒரு சாம்சங் நெட் புக் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க எனக்கு 10th எங்க அண்ணன். அதுல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அது நல்லா இருக்கும். மீகோன்னு ஒரு ஓஎஸ் அதுல இருந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் ட்ரெடிஷனல் ஓஎஸ் லைக் விண்டோஸ் அந்த மாதிரி கிடையாது. மீகோன்றது ஒரு ஓஎஸ். அதுல சேட்டிங்க்கு தரமா இருக்கும் அந்த ஓஎஸ். அதை வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டு கிட்ட அடிக்க அப்படி மாத்தி நல்லா இருக்கும். செம்ம ஜாலியா இருந்துச்சு அப்பெல்லாம், வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஸ்பெஷலா? அதுக்கப்புறம் அந்த தலைவன் காலேஜ் படிக்கிறதுக்கு வந்து மதுரையில் பண்றான்னு கேட்டேன், கதறினேன். அவன் வந்து இல்லை நான் சென்னையில் போய் படிக்க போறேன் அப்படின்ட்டான். எங்க வீட்டில் மண்டே கழுவிட்டாங்க, நீ மதுரையில் படிச்சுன்னா கார்லேயே காலேஜுக்கு போகலாம், வீட்டிலேயே இருக்கலாம், நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். எங்கள் அண்ணன் மண்டே கழுவிட்டான். அவன் அப்போ எங்கள் அண்ணன் நியூசிலாந்து ஷிஃப்ட் ஆகிட்டாப்ல படிக்கிறதுக்கு, மேல் படிக்கிறதுக்கு. அப்போ படிக்கும் போது நாங்கள் 2 பசங்க தான் வீட்டில். ஸோ 2 பேருமே போயிட்டா வீடு வெறிச்சு விட்டு போயிருப்பா, நீ மதுரையிலேருந்தே படி உனக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மண்டே கழுவிட்டாங்க. நான் மதுரையில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இவனா நீங்க மதுரையே படிச்சா நம்ம 2 பேரும் ஒன்னாவே போயிடலாம்டா அப்படின்ட்டு. ஏன்னா எங்க 2 பேருக்குமே வந்து டெக்குனா ரொம்ப பிடிக்கும் முதல்ல இருந்தே, சின்ன பிள்ளையில இருந்து. அதான் சொன்னோம்ல ஜிபிஆர்எஸ் காலத்துல இருந்து அப்பல இருந்து ரொம்ப எதுனாலும் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இப்ப மாறி மாறி ஒரு சம்பவம் இது சேலஞ்ச் பண்ணோடனே எனக்கு ஃபேவரட் சேலஞ்ச் ஞாபகம் வருது. ஒரு தடவை ஃபோன் வந்து நான் வச்சிருக்கேன், அந்த ஃபோன் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 11th-லயோ 12th-லயோ. அப்போ வந்துட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சொல்றான் பேட்டரி கட்டினா ஃபோன் அமுந்துடும்டா அப்படின்றான்.
பேட்டரி கழட்டினா ஃபோன் எப்படா அமராதரா, அமராம நான் பேட்டரியை கழட்டி காட்டவா அப்படின்றேன் நான். எப்படி அது எப்படி அப்படின்னா, சார்ஜரை மாட்டிட்டு பேட்டரி கழட்டினே ஃபோன் அமரல. ஃபோன் வந்து அந்த சார்ஜிங் பவர்லயே ஆன்ல இருக்குன்ற கான்செப்ட் அவனுக்கு தெரியல. அப்ப இது எப்படின்னா அந்த கருணாஸ் படத்துல கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடும் அப்படிங்கிற மாதிரி விரண்டுட்டேன். நான் பார்த்துட்டு என்னடா அது இது கான்செப்ட் புரியலடா அப்படி வருச்சு. ஸோ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லைக் இந்த ஜென்ரேஷன் தெரியாதவங்களுக்கு வந்து உங்க ஃபோனுக்கு உள்ள ரிமூவபிள் பேட்டரி, உங்க ஃபோனுக்குள்ள பேட்டரின்னு ஒன்று இருக்கும். சரியா, உங்களுக்கு தெரியலனா கூட ப்ராப்ளம், உள்ள பேட்டரின்னு ஒன்று இருக்கும். அந்த காலத்துல வந்து அதை கலட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் சிம் போடணும்னாலே அந்த பேட்டரி கலட்டி தான் சிம்மே உள்ள போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம். அப்ப இவன் என்ன சொன்னான், போன் ஹேங் ஆச்சுன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேட்டரி கழட்டி டப்பாக்கு போய் கலட்டி இப்படி எடுத்து போட்டு திருப்பி மாட்டி வச்சுக்கலாம் அசால்ட்டா. அவ்வளவு ஃபுல் கண்ட்ரோல் இருந்துச்சு. ஒன்னும் ஞாபகம் இருக்க, பேசிக் போன்ஸ்ல அந்த பேட்டரியோட பின்னில வந்து நோட்டை வச்சு இப்படி இழுத்தோம்னா சார்ஜ் ஆகும் லோ பேட்டரியில இருக்க போகும்போது. ட்ரை பேசிக் போன் எடுத்து காமிக்கிறேன். அடுத்த சேலஞ்சா லோ பேட்டரியா இருக்க போகும்போது நம்ம வந்து நோட்டை வந்து நல்லா தின்னா சுருட்டிட்டு 3 பின் இருக்கும் பேட்டரியில அந்த போன்ல வைக்கிறதுக்கு. அதுல ஒரு பின்ல வச்சுட்டு பேட்டரியை மாட்டிட்டு ஆன் பண்ண போகும்போது நீங்க உருவணும். அந்த ஃபிரிக்ஷன்ல வந்து அது கொஞ்சம் பவர் ஆயிரும் டக்குன்னு. ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் கூட கிடைக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. மேபி நிறைய பேர் நம்ம ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு இது ஞாபகம் இருக்கலாம். நான் பண்ணிருக்கேன். நீ போன் பேட்டரினோட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நிறைய முரளி பத்தி பேசுறோம். முரளி அடுத்து திருப்பி இருப்போம் பாட்காஸ்ட் எபிசோட் போனேன். முரளி ஒரு தடவை என்ன பண்ணேன், ஃபோனை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டேன். இந்த மாதிரி வச்சிரு தீபக்கு அப்படின்ட்டு. வீட்டுக்கு தான் திருட்டு வாங்கின ஃபோனா என்னமோ ஒன்று சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டேன். விட்டிய காலில் 5:30 6 மணிக்கு அலாரம் அடிக்குது சரியா, அந்த ஃபோனில். சரியா, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சரியா, 5:30க்கு அலாரம் அடிக்குது. நான் டென்ஷன் ஆகிட்டேன். தூக்கத்துலங்க எனக்கு என்னடா அலாரம் அப்படின்ற. அது சனிக்கிழமை வீக்கெண்ட் டைம். அப்போ அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன். சரியா, ஆஃப் பண்ணிட்டு திருப்பி அடிக்குது. அந்த தருதல் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒவ்வொரு தடையா இப்படி வச்சிருந்துருக்கு போல அலாரமா வச்சது. நான் 2 தடவை ஆஃப் பண்ணேன், டென்ஷன் ஆகிட்டேன். 3வது என்ன பண்ணேன், செம்ம காண்டாயிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். நான் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணா ஃபோன் மூடிட்டு படுத்து அலாம் அடிக்கதான் செய்யும். இது எனக்கு தெரியாது அந்த டைம். அப்ப சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அலாரம் அடிக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டு போன பக்கத்துல வச்சிருந்தேன். கலட்டினேன், பேட்டரி கலட்டி பேட்டரி ஒரு பக்கம், ஹேண்டில் ஒரு பக்கம், போன் ஒரு பக்கம், அப்படி தூக்கி போட்டவன் தான். இதுக்கப்புறம் அடிச்சா பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அடிச்சிருந்துச்சுன்னா அது வேற பேய் மேட்ரு, வேற ஏதோ பேய் விஷயமா இருந்திருக்கும். ஆனா ஏன்னா அந்த பிளெக்சிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டரலி உங்களுக்கு நீங்க ஃபோன் ஆஃப் பண்ணிட்டீங்க, பட் அலாரம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியாது, எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் பேட்டரி ட்ரெயின் பண்ணாமல் இருந்தால் யூ கேன் ஸ்டாப் த அலாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் அப்பெல்லாம் கிடையாது. பட் இது ஆக்சுவலி சொன்னால் ஒரு பாயிண்ட்ல வந்து ஜோ ரோகன் பாட்காஸ்ட்ல ஒன்று என்ன சொல்லிப்பாங்கன்னா, இட் வாஸ் இன்டென்ஷனலி மேட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இஃப் யூ டேக் எ பேட்டரி ஆஃப் யூஆர் அன்ட்ரேசபிள் இன் தியரி, யூ கான் ட்ரேஸ் த பர்சன் வாட்ஸ் எவர். பட் இப்போ நீ பேட்டரி கலெக்ட்னாலுமே உன் அலாரம் ஒர்க் ஆகும். ஆட்டோ ஸ்டார்டிங்லாம் செட் பண்ணலாம். ஆட்டோ ஸ்டார்ட்னா லைக் இப்போ ஆஃப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ஆன் ஆகணும்னு வைக்கலாம். அது ஃபோனே ஆஃப் ஆயிடுச்சு, ஆனால் 6 மணிக்கு ஆன் ஆகணும்னு எப்படி தெரியும்? அதுக்கு 6 மணிக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமர் இருக்கும், ஓடிக்கிட்டே தானே இருக்கும், பின்னாடி ஒரு இது ஓடிட்டே இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் யூ ஆர் ஸ்டில் ட்ரேசபிள் அப்படிங்கிறக்காக இன்டென்ஷனல் தே மேட் தட் அப்படிங்கிற மாதிரி. சேம் மெக்கானிசம். இப்போ நீ ஒரு டெஸ்க்டாப்ல வச்சிருக்கீங்கன்னா அதுல ஒரு சின்ன பேட்டரி செல் வச்சிருக்காங்க. எதுக்கு அந்த பேட்டரி செல் வச்சிருக்காங்க? உன்னோட பயாஸ் கிளாக் ரன் ஆகி கீப் ஆகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு தடவை நீ டெஸ்க்டாப் ஆன் பண்ண போகும்போது நீ டைம் செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் அந்த செல் வந்துச்சு. As a memory is a different thing. As an actual thing that you can run on the back end, like even when the phone is explicitly turned off, like when it's powered off, that's a different thing. அதுதான் இப்போ வந்து ஒரு போனை நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா இட் இஸ் நாட் ட்ரூலி டர்னிங் இட் ஆஃப் கம்ப்ளீட்லி. இப்பயும் கிடையாது. இட் கேன், நீ சைபர் செக்யூரிட்டில இருக்க, உனக்கு தெரியும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் அதை ஆஃப் ஆன மாதிரி காமிச்சிட்டு என்னென்ன செட்டில் பண்ணலான்றத. ஸோ அகெயின், ஆனால் அது ஒரு ஃபீச்சர் வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீ வந்து ஒரு ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு, யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் வி ஆர் ஸ்டில் ஏபிள் டு ட்ராக் தட் ஃபோன். அதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகுது. ஸோ பாசிட்டிவிட்டி நோட்டில் தட் இஸ் குட். இட்ஸ் kind of like a knife தான். கத்தி வந்து என்னன்னா காய்கறி வெட்டுறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதே கத்தி வச்சு ஒருத்தர் குத்துருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பென்சில் வச்சே குத்துவோம். ஜான் விக் ஃபேன். சரி அங்கெல்லாம் போனா எங்க விட்டோம்? ஸ்கூல்ல தான். இன்னும் ஸ்கூல் முடிக்கல. காலங்கள்
அதான் நீ மதுரையில இருக்கிற, நான் சென்னை போயிட்டேன் காலேஜ்க்கு அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ்க்கு வந்துட்டோம். எனக்கு என்னன்னா அதுல வந்து நானும் மதுரை இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா நான் லவ் பண்றது பிள்ளையும் மதுரை. அந்த பிள்ளை வந்து சரி காலேஜ் போயிட வேணாம், ஆனா மதுரை நல்ல காலேஜ்ல அப்படிங்கிற என் மாதிரி காலேஜ் சீட் இல்ல, என் கிடைச்சு. காலேஜ் இல்ல. அவன் காலேஜ் கிடையாது, அவன் காலேஜ் கிடையாது, அவன் காலேஜ் கிடையாது, நல்ல காலேஜ் படிச்சிருந்துச்சு அந்த பிள்ளை. ஆமா கரெக்ட், அவன் காலேஜ் கிடையாது, நல்ல காலேஜ்ல படிச்சிருந்துச்சு அந்த பிள்ளை. அதனால அந்த காலேஜ்ல நமக்கு சீட் கிடைக்கல. ஆப்வியஸ்லி நம்ம வாங்கின மார்க்குக்கு டொனேஷன் கொடுத்தா போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னொடனே எங்க வீட்டுல டென்ஷன் ஆட்டாங்க. நீ இங்க இருந்தா கெட்டு போயிருவ, ஒரு 5 மணி நேரம் ரேடியஸ் தள்ளி தான் உனக்கு அப்படின்ட்டாங்க. நான் இத்தனை என்ன நினைச்சிட்டு இருந்தேன், சரி ஏதோ பிள்ளையில ஒப்பிட்டுருக்கேங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல, அதனாலதான் வெளியே போய் சொல்றாங்க போல அப்படி இப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு சொன்னாங்க, இப்ப ரீசெண்டா போற ஊருக்கு போனப்ப சொல்றாங்க, நீ 12th படிக்கும் போது பொழுதன்னைக்கு ராஜா கூட சுத்திக்கிட்டு இருந்தாடா, அதுதான் எனக்கு பயமாயிருச்சு, அதனாலதான் நீ ஊரு விட்டு அவன் என் போற. காலேஜ். எனக்கு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. எனக்கு அப்ப தெரியாது, அதனாலதான் இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு என்னால இல்ல இல்ல ஏன் நான் புடிச்சா- இல்ல, நீ இல்லையா, நான் அது பிள்ளைனால நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எனக்கு ஒரு டவுட், என்னால கூட இருக்கலாம். ஆனா நான் அவ்வளவு ஒரு இல்ல நான் கெட்ட பையன் கிடையாது நீ அப்படின்றதால. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் தான். எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் தான், அதனால இட்ஸ் நாட் அ பேட் திங். So, But yeah, தலைவன் அதுதான் காலேஜ் போயிட்டான், காலேஜுக்கு வந்து சென்னைக்கு போயிட்டான், மதுரைக்கு வருவான், அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்துட்டு அப்ப மதுரை அவங்க வீட்டுல வந்து மதுரையில இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. கிளம்பிட்டாயே, மதுரையில இருந்து ஊருக்கு கிளம்பி வேற ஊருக்கு போயிட்டான், கோயம்புத்தூர் போயிட்டாயே, அதனால So, மதுரைக்கு இப்ப வரும்போது இவன் மதுரைக்கு திருத்தணமா வர வருவேன். வேண்டிய ரீசனே இல்லாம இருந்துச்சு. இவன் மதுரைக்கு இப்ப வரணும்னா சொல்லாம கொள்ளாம தான் வரணும் வீட்டுல. அதாவது இவன் சென்னையிலே இருக்கான் அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும். வரவே இல்லை, லீவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் மதுரைக்கு வந்து எங்க வீட்டுல தங்கிடுவான். நான் சில நேரம் எங்கேயாவது வெளியூர் போனாலும் அவன் எங்க வீட்டுல தங்கிக்கிறான், பிரச்சனை கிடையாது. எப்பனாலும் அவன் வந்து தங்கிக்கலாம். அதனால அவனுக்கு அது ஜாலியா போயிடுச்சு. அது வந்து அப்படிதான் போயிட்டு 4 இருக்கோம். வருஷம் படிச்சான் சென்னையில. ஆமா. ஒரு ஒரு 4 வருஷம் இந்த குத்து நடக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸ்லாம். அதுக்கப்புறம் தலைவனுக்கு அது வந்து கதை முடிஞ்சிருச்சு. கதை படம் வந்து முடிஞ்சிருச்சு. சுபம் சுபம் அப்படி போய் முடிச்சிட்டாங்க அந்த கதையை. அதனால அடுத்த கதைக்கு ஆரம்பிச்சோம் நம்ம. அதனால அந்த கதை சென்னையிலேயே இருந்தனால அந்த அந்த கதை கதை முடியறது நல்ல நோட்ல முடியல. அது முடிஞ்சதுன்னு முடிஞ்சது, அவ்வளவு. என்ன பெரிய நல்ல நோட்ல முடிஞ்சது. அதாவது உனக்கும் அவளுக்கும் சொல்லல, எனக்கும் உனக்கும் அப்படின்றது. தலைவன் வீடு பிரேக்கப் மூட்ல இருக்கான், அப்படி வந்துட்டு ஊருக்கு வந்திருக்கான். அவன் சொல்றான், டேய் இந்த ஊருக்கு கதையா? போகாதடா. இல்லையே, அப்ப உங்க வீட்டுல இருந்தாங்க, மதுரைக்கு எதுக்கோ இருந்தாங்க, ஞாபகம் இருக்கு. ஏன்னா உன் வீட்டுல வந்துதான் நான் வந்து திருப்பி அப்ப மதுரைக்கு Correct, ஷிஃப்ட் correct. ஆயிட்டாங்க. மதுரைக்கு ஷிஃப்ட் Correct. ஆயிட்டாங்க. அப்ப நான் கடைசி சொல்றேன், வருஷம். ஊருக்கு போகாதடா, இருடா அப்படின்னா, அவனுக்கு இங்க இருக்கிறது வந்து அவனுக்கு மெமரிஸை ரொம்ப ட்ரிகர் பண்ணுது, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு துணிச்சுக்கிட்டே இருக்கான். நான் சொல்றேன், டேய் எதுக்கு நீ போற, அதை நீ ஃபேஸ் பண்ணு, ஏன் போட்டு இது பண்ற, நாங்களாம் இல்லையா, அது மட்டும் தான் உனக்கு மெமரி இருக்கா, நாங்களாம் இல்லையா அப்படின்னு. நானும் அரவிந்தோம் வந்து இவனை மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கான். நான் அவன் வீட்டுல போய் பேசிட்டு இருக்கேன், ஆன்ட்டியும் சொல்றாங்க அவனை போறேன் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், அவனை ஏதாவது சொல்லுவேன். அவன் போக மாட்டான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அட்டையும் வேற சொல்லிட்டேன் நான், போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் அடம் பிடிக்கிறான், பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டோம். எனக்கு ஒரு என்னன்னா, இவன் போக மாட்டான் என்னை மீறி, நான் சொன்னா கேட்டுப்பான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அரவிந்த் தான் அவன் பதறிக்கிட்டு இருக்கான், அவன் போயிடுவான்டா வரமாட்டான்டா அப்படின்னு. நான் சொல்றேன் வந்துட்டு, நீ போனீங்கன்னா இதே மாதிரி வட்ட வரமாட்டேன், எனக்கு வரப்போ முதல்ல இதே தான் நடக்கும், நீ அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கோ, இப்போ நாங்களாம் இல்லையா அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ் ஏறுற வரைக்கும் எனக்கு வந்து இவன் வந்து போக மாட்டான் நான் அடிச்சு ஸ்ட்ராங்கா நின்றுகிட்டு இருக்கு. பஸ்ல ஏறிக்கிட்டு இருக்கான், ஃபுட்போர்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது நான் சொல்றேன், நீ போனீங்கன்னா அவன்கிட்ட பேச மாட்டேன்டா, நீ பாத்துக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கேன். கேட்கவே மாட்டேன்ட்டான். சரி இறங்கிடுவான்னு பார்த்தா போயிட்டான். அப்படியே நான் இதுதான் சாக்கு அப்படி முடிவு பண்ணிட்டேன். பேச மாட்டேன்டா, நல்ல விஷயம், சந்தோஷம், அப்படியே இருந்துருவான், டப்பக்கம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருந்ததை சொல்றேன், ஐயோ. தலைவன் போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு வந்துட்டான் ஊருக்கு. வந்தா நான் வீட்டுல இருக்கேன், என்கிட்ட சொல்ல நான் பேசல. அதுக்கப்புறம் நான் உண்மையிலேயே போன்ல அவன் மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன். ஸோ அடுத்த லீவ் வரப்போகும்போது வந்துட்டான். இவன் போனை எடுக்க மாட்டான், மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டான். வந்துட்டான் நேரம் வீட்டுக்கு. நான் குளிச்சுட்டு வெளியே வரேன், நிக்கிறான். இவன் யார் போத வீட்டுக்குள்ள விட்டது அப்படியே மாட்டேன் கேட்கறேன். டென்ஷன் ஆயிட்டேன். யாரா கேட்கணும், என்ன கேள்வி வரை கேட்பிய நீ, எங்க அம்மா என்னடா டென்ஷன் பேசிக்கிட்டு ஆயிட்டேன். இருக்க அப்படின்னுட்டு இருக்காங்க. அம்மா இவனே எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படின்ட்டு இருந்தேன். என்னடா இருந்தேன், இவன்ட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இவன் வந்து நின்றுட்டு இருக்கான், அப்படியே நின்றுட்டு இருக்கான், கிட்டத்தட்ட அப்படியே ஒரு கண் தீபாவளி. வரைக்கும் நின்றுட்டு இருக்கான். நான் வந்து தீபாவளி. உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நான் விறுவிறுன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பிட்டேன், வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் நான், போடா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் நான் பேசல இந்த ஒரு சம்பவத்தினால அவன்கிட்ட. ஒரு 6 மாசம் கழிச்சு தான் அந்த தலைவன்ட்ட சரி ஓகே இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவர் பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இவர் வந்து கோடு போட்டு வாழ்றதுக்கு சொன்ன உடனே வந்து ஓடு இவரு போட்டு உடனே வரல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி ஒன்னராது வரலாம் கரெக்ட் தான். அப்படின்றதுக்காக சொன்னேன். அப்படி பார்த்தா அப்புறம் நீ எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலாம்? வீட்டை விட்டு போக சொல்லலடா, இப்ப யார் வீட்டுக்குள்ள ஆய். விட்டது அப்படின்னு கேட்டேன். ரெண்டு போச்சுவே. வித்தியாசம் இருக்கு. இல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன, நீ வீட்டை விட்டு அப்படி வெளியே போக சொல்லிருக்கணும். கோவத்துல அரவிந்த் 2-3 இருந்தான், வார்த்தைகள் அரவிந்த் இருந்திருக்கும். அரவிந்த் ஆமா, இருந்தான். அவனும் அந்த இருந்தா, கதை டேய் ஏன்டா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான்.
அந்த கதையை நான் சொல்றேன். அரவிந்த் நானும் தான் வந்தோம். தீபாவளியே பொங்கலோ ஏதோ ஒண்ணு. நல்லா சட்டெல்லாம் போட்டு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு இவர் கோச்சுக்கிட்டாருன்னா என்னன்னு நான் வாடி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். நானும் வந்துட்டு அரவிந்த் சொல்லிட்டே இருந்தேன். வந்துட்டு வேணாண்டா கோவத்துல இருப்பான்டா, ஏதாவது சொல்லுவான்டா, ஏதாவது இப்படின்டானே, என்னடா பேச போறான் வாடா அப்படின்ட்டு சரி கிளம்பிட்டு கூத்து என்னன்னா, நீ வந்து சொல்லிட்டு இப்படி கிளம்பிட்ட சரியா, நீ வீட்டோட சொல்லிட்டு நான் அப்படியே சாக்கில் அப்படியே ஒரு மாதிரி வந்து கோவத்துல உட்காந்துருந்தேன். கிளம்புறா வந்துட்டு நானும் கிளம்பிட்டேன். ஆனா வந்து ஒரு வண்டியில அவன் அம்போ நாங்க கொண்டுட்டு போயிட்டோம். அவன் 2 பேரும் போயிட்டீங்க, எனக்கு வண்டியே இல்லடா இங்க எனக்கு. அவன் இன்னொருத்தனை கால் பண்ணி வர சொல்லி அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், நேரா பைபாஸ்க்கு போயிட்டேன். ரோடு எடுத்து எங்க அப்புறம் என்ன பேசணும் தெரியுமா டென்ஷன்ல பைபாஸ் வரைக்கும் போயிட்டு பைபாஸ் டோலை தாண்டி வண்டியை போட்டு ஓடி உட்காந்துட்டேன். அப்படியே உட்காந்து அப்படியே கண் கலங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பன் சமாதான பிரச்சனை நினைக்கிறேன். நீ வந்தியா அரவிந்த் வந்து அப்புறம் அன்னையோட சமாதானம் ஆயிடுச்சு. வந்துட்டு சரி என்ன இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து நம்ம 2 பேரையும் சமாதானம் பண்ணி இது பண்ணிட்டான். அப்படியே வேற ஏதோ ஒரு பொண்ணு மேட்டர்ல பிரச்சனையானப்ப ஏஆர் பார்க்ல வச்சு ஒரு சண்டை அப்படின்ட்டாங்க. எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து பேர் சொல்ல முடியாம இருக்கு. சரி ரைட்டு, ஒரு பொண்ணு குழு இருக்குவா நம்ம சுந்தர் தெரியும்ல, நம்ம சுந்தரா தெரியும், நம்ம சுந்தர் ஒரு புரிஞ்சிருச்சுல. அந்த பிள்ளையும் அந்த பிள்ளைக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு தெரியுமா? இல்ல அது எனக்கு தெரியல. புரிஞ்சா? அதுல 3 பேர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா ஜெனரலா பேசுவேன், தப்பா இன்ஃபர்மேஷன் தே ஆர் ஆல் ஜூனியர்ஸ். கரெக்ட் ஜூனியர் பண்ணுவேன். அதுக்கு ஜூனியர்னா உடனே அப்படிலாம் கிடையாது, 1 வயசு 2 வயசு கம்மி, அந்த மாதிரி கம்மி. அப்படி இருக்கிறப்ப அந்த 3 பேருக்குமே மாறி டச்சில் சும்மா ஒரு சின்ன ஃபிளர்ட்டியா பேசும்போது தான் பேசுவேன். மற்றபடி வந்து அப்பயுமே என்ன பண்ணேன், அப்ப வந்து சுந்தர் லவ் பண்றான்னு தெரியாது எனக்கு. அதனாலதான் அந்த பிள்ளை பேசிருந்தேன். தெரிஞ்சுக்கல அந்த பிள்ளை அப்படியே கட் பண்ணிட்டேன். ஏன்னா சுந்தரும் வந்துட்டு என் ஃப்ரெண்டுன்றது மட்டும் இல்லாம அவனுக்கு நல்ல ஏரியா, எனக்கு நல்ல க்ளோஸ், பின்னாடி உள்ளது. ஆமா, அந்த ஏரியாவே நல்ல நிறைஞ்ச ஏரியா, அதாவது சேம் ஏஜ் குரூப். அதுதான் வெரி நல்ல ஏரியா. நான் மோஸ்ட்லி சின்ன பிள்ளைகள் விளையாட வர்றதுக்கு அங்கதான் வருவேன். அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு பார்க் இருக்கும். ஏன்னா ஏமாத்திருக்காங்க இவங்க. முட்டை போடும் பெருசா வளரும்லாம் ஏமாத்திருக்காங்க, கதையா விட்டுருக்காங்க. அதெல்லாம் நான் நம்பி இருக்கேன். அது உண்மைதான். அந்த டைம்ல பண்ணுச்சு அந்த டிராகன் ஃப்ளை வேறடா, அது வேற பிரீடு, அது டைனோசர். ஆமா டைனோசர் முட்டை. சரி அதை விடு அந்த இந்த கதையை கேளு. நான் பேசிட்டு இருந்த பிள்ளைகிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசமோ 1.5 மாசமோ அப்ஸ்காண்ட் மொத்தமா சைலண்ட் ஆயிட்டேன். ஏன்னா அப்பதான் சுந்தர் வந்து பேசணும் அப்படின்னு தெரிஞ்சதோ, அந்த மாதிரி ரஃபா தெரிஞ்சது எனக்கு. பார்த்தா அந்த பிள்ளை சூசைட் அட்டம் பண்ணிடுச்சு. ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன், என்டையர்லி டிஃப்ரெண்ட் ரீசன் சூசைட் அட்டம் பண்ணிடுச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு அக்கா இருக்காங்க சரியா, அந்த அக்காவுக்கு வந்து ஒரு நல்ல செட்டு குரூப் பசங்க செட் எல்லாமே தெரியும். அவங்க தான் வந்து நமக்கு சீனியர், ஒரு 2 வயசு 3 வயசு மூத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் வச்சு கேங் சுத்திட்டு இருந்தாங்க நம்ம ஏரியாவில் கேக்கனாரில் பேசுறவங்கள. பட் நல்ல ஒரு டீசெண்டான நல்ல குரூப்பை அப்படிங்க மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஃபேஸ்புக்கில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டலாம் கடைசியாக பேசினான்னு பார்க்கும்போது தீபக் அப்படின்னு இருந்துச்சு. அதில் தூக்கவன அப்படின்ட்டாங்க. இவனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்க போகுது அப்படின்ட்டாயே. நாங்கள் கிராஸ் ஃபயர்ல நான் மாட்டிக்கிட்டு அந்த சீனியர் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் வந்து வேற லெவல் கோவத்துல இருக்காப்புல, அடிக்கணும் முடிவு பண்ணிட்டாப்புல அப்படின்னு வந்துட்டு என்னை ஒருத்தர் தூரதர்ஷன்ல அடிச்சான்னு இல்ல, அவன் எனக்கு கால் பண்றேன், தீபக் உன்னை அடிக்கணும் துடிக்கிறான் தீபக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பேசிக்கிறேன்டா, எனக்கு இது சம்மந்தம் கிடையாது, நான் நேர பேசினேன். இல்ல தீபக்கு அவங்க வேற லெவல் கோவத்துல இருக்காங்க, வெளியே வந்துடாத அஸ்கான். இல்லடா நம்பர் கொடுறா நான் பேசிக்கிறேன். இல்ல தீபக் நான் பேசிக்கிறேன்டா அப்படின்ட்டு கடைசியில கான்டாக்ட் பிடிச்சு இன்னொரு வழியா கான்டாக்ட் பிடிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணி ஏஆர் பக்கம் வந்துரு அப்படின்ட்டாங்க. நான் சொல்லிட்டு நான் தனியா போறேன், நானும் கூட யாருமே இல்லை நினைக்கிறேன். கரெக்ட், நானும் யாரோ ஒரு ஆள் மட்டும் போன நினைக்கிறேன், ஸ்டீவா ஆண்ட்ரூவா யாரும் தெரியல, யாரோ ஒருத்தன் மட்டும் கூப்பிட்டுட்டு ஏஆர் பார்க்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு எப்படின்னா ஃப்ரண்ட் கேட் ஒன்று இருக்கும், பின்னாடி வந்து கேட் இருக்காது, ஆனா ஒரு சின்ன ஒரு ஃபென்ஸ் மாதிரி வந்து பிஞ்சு இருக்கும், அது வழியா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அது வழியா உள்ள போறோம். அங்கே இடத்துல ஆல்ரெடி ஒரு 4-5 பேர் பைக்கெல்லாம் வெளியே நிற்கிது. அந்த பைக்கர்ஸ் கேங்ல இருந்த சீனியர்ஸ் எல்லாருமே அங்கே 2-3 பேர் நிற்கிறாங்க, உள்ள இருக்காங்க. உள்ள போறேன், அப்படியே பயத்தோட போறேன், கோச்சு அடிக்க போறேன் எல்லாம் போல சொல்லிட்டு, திருப்பியுமா மறுபடியும் முதலந்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறேன். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எத்தனை பஞ்சாயத்தை தான் பாக்குறது. ஆமா, எத்தனை. இது கூத்து என்னன்னா, காலேஜ்ல என்ன பேரே பஞ்சாயத்துன்னு வச்சுட்டாங்க. இது எங்க போனாலும் பஞ்சாயத்து இருந்துன்னு பேரே பஞ்சாயத்துன்னு வச்சாங்க ஒரு தடவை. அதெல்லாம் விட்டுரு. ஸோ போறேன், போய் நின்று
இங்க பாருங்கண்ணே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு வர தம்பி எப்படி இருக்க அப்படின்னு, நான் நல்லா இருக்கேண்ணே நீங்க எப்படி இருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆச்சாம்பலன்னு ஆமாண்ணே எனக்கு இதுக்கு வந்து அதை நான் சொல்ல ரைட் ஃபுல் எக்ஸ்பிளைன் சொல்ல வர்றேன். அவங்க பார்த்துட்டு அட விட்றா அது ஒரு இது ஒரு இது அவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க இப்படியா விட்றா ஏண்டா இதுக்கான இவ்வளவு பயன்படுத்துனீங்க நீ அந்த அண்ணனே இவ்வளவு சில்லா இருக்காங்கடா அதுக்கு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. அப்புறம் ஏன்னா நீங்க என்ன இவ்வளவு டென்ஷன் ஆக்குனீங்க சொல்லிட்டு இல்லாத ஒன்றை ஊதி பெரிதாக்கிய ஒரு மனுஷர் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ ஜாலியா போச்சு காலேஜ் ஸ்கூல் எல்லாமே வந்து பயங்கர ஜாலியா போச்சு. இப்படியா சொன்ன மாதிரி காலேஜ்ல வந்து எங்கேயாவது பிரச்சனைனாலே என் தலையை உருட்டிடுவாங்க எப்படியாவது பேர் வச்சிருவாங்க. அதனால பஞ்சாயத்துனே பேர் வச்சாங்க. ஒரு நக்கலா காமெடிக்குன்னு வச்சா எல்லாம் உண்மையில வச்சா எல்லாம் கூட தெரியல. ஆனா பஞ்சாயத்து இங்கேயே போல பண்ணிருக்க அப்புறம் காலேஜ்ல படிக்க மாட்டியா நீ? காலேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நியூசிலாந்துக்கு வந்து எனக்கு முதல்ல நியூசிலாந்து போற இன்டென்ஷன் முன்னாடியே இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எங்கள் அண்ணன் நியூசிலாந்து 2011 போயிட்டனால வந்துட்டு 2011 எண்டில் போனான். ஸோ ஜஸ்ட் 2012 அதுலேருந்து நான் வந்து காலேஜ் முடிக்க போகும்போது 2017. ஸோ முதவே எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா அண்ணன் இந்த மாதிரி நீ பிஜி வந்து வெளிநாட்டில் படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் அண்ணன் ஆல்ரெடி இந்த காலேஜ் இந்த தான் படிக்க போகிறேன்னு எல்லாமே இது பண்ணிட்டான். நான் அப்போ ஹாலிடேக்கு ஹைதராபாத் போயிருந்த போது அங்கேயே ஐஎல்ஸ் அங்கேயே புக் பண்ணிவிட்டு ஐடிபி ஹைதராபாத் மூலமாகவே எனக்கு இதுதான் அவன் போய் நீ எனக்கு என்னென்னலாம் பண்ண வேணாம் இதுதான் அப்ளை பண்ணி தெரியுனா நீ பண்ணல நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அவங்க ஓகே நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாங்க. நீட்டாக முடிஞ்சு நான் வந்து போயிட்டேன். நான் சம்மர் கிளாஸ்ன்னு முன்னாடியே போயிட்டேன். ஃபெப்ரில் தான் காலேஜ் யூஸ்வலி ஆரம்பிக்கும். நான் நவம்பர்லேயே வந்து ஒரு பேப்பர் முன்னாடியே எடுத்து படிச்சிட்டேன். மொத்தம் 8 பேப்பரில் ஒரு பேப்பரை நவம்பர்லேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நவம்பர் போயிட்டு ஒரு மாதம் அந்த பேப்பர் முடிச்சுட்டு நான் டிசம்பர் ஒரு வெட்டிங்காக வந்துட்டு நான் திருப்பி இந்தியா வந்துட்டேன். என் கசினோட வெட்டிங்காக நான் இந்தியா வந்துட்டேன். வரப்போகும்போது தலைமை இப்போலாம் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்கே போகலாம் அப்படின்னு. அவனுக்கு கனடா போகணும்னு வெறியில் இருந்தான். யூஎஸ்ல கனடா நம்ம போகிறோம் தூக்குறோம் அப்படின்னு வெறியில் இருக்கான். நான் சொன்னேன் தீபக்கு உனக்கு கிடைக்காது கனடாவில் இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன்றான். தலைமை வச்ச அரியர்ஸ்க்கு கிடைக்குமா அப்படின்ற கிடைக்காதரா அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாரு இது கூட வருது தம்ஸ்அப் கூட வருது கிடைக்காதரா அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டேன்னு அடம் முடிக்கிறான். அவன் வந்து யூஎஸ் கனடா தான் சரி நீங்கள் அப்ளை பண்ணு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா தலைவர் அதே மாதிரி அவங்க போய் அவங்க கன்சல்டன்சியில் கேட்கும் போது சொல்லிட்டாங்க தம்பி நீங்கள் நிறைய பேக்லாக்ஸ் வச்சுருக்கீங்க அதனால உங்களுக்கு பேக்லாக்ஸ்ன்னு அறியறதுங்களா வச்சுருந்துருக்கீங்க. அதனால வந்துட்டு அகைன் எல்லாம் கிளியர் ஃபைனல் இயர் வரப்போகும்போது 2 பேருமே வந்து கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஆன் டைமில் எக்ஸ்ட்ராலாம் எடுக்கல. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா தலைவர் ஆஸ்திரேலியா ஆக்சுவலி கிடச்சிருக்கும் ஆஸ்திரேலியா போகிறதா இருந்தால். அப்புறம் நான் மண்டே கழுவிட்டேன் வேணாம் நான் நியூசிலாண்டில் தானே இருக்கேன் நீ நியூசிலாண்டுக்கே வந்துரு இதுதான் நம்மளுக்கு செட் ஆகும். நீங்கள் நான் ஒரு இடத்துல போனால் வி கேன் பி ஹாப்பி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இதை சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. அப்போ பேசிகிட்டு இருக்க போகும்போது இவனுக்கு வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானும் மாஸ்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலை அப்போ. ஏன்னா நியூசிலாண்ட் இஸ் அ வெரி ஸ்மால் கண்ட்ரி. இங்கே வந்து ஸ்கில்லுக்கு தான் மோர் வேல்யூ நாட் டிகிரி. அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறான் மாஸ்டர்ஸ் படித்தா ரொம்ப கஷ்டம்டா வேலை கிடைக்கிறது. ஸோ நீ ஏதாவது டிப்ளமோ எடுத்துட்டு படித்து முடிச்சுட்டு வேலை கிடைச்சிச்சுன்னா தென் யூ கேன் கோ அப்ளை ஃபார் பிஆர். அதுக்கப்புறம் நீ மாஸ்டர்ஸ் படிக்கிறேன்னா பண்ணி உங்கள் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே மேட்டர் அப்படின்னு சொல்ல போகும்போது அதையும் நான் கன்வே பண்ணுறேன். தீபக் அப்பாவுக்கு வந்து மாஸ்டர்ஸ் படித்தா படிக்கட்டும் இல்லைன்னா வேண்டாம். அதாவது நான் வந்து ஸோ இன்ஜினியரிங் சாரி இது சொல்லும் போது ஞாபகம் இன்ஜினியரிங் அதே சொன்னாரு. இவன் இன்ஜினியரிங்கே படிக்கலன்னு 12th முடிச்சதுக்கு அப்புறம் நான் கிராஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இப்படியே நான் இருந்துக்கிறேன் அப்படின்றான் அவன். அப்பயே ஐடி ரிலேட்டடானா ஆனால் நான் இது படிக்கிறேன் நான் சும்மா ஏதாவது ப்ரோக்ராமிங் கோர்ஸ் மாதிரி ஏதாவது போயிட்டு நான் அப்படியே வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். அவங்க அப்பா வந்து இல்லை சரி கடைசி பட்சமாக டிப்ளமோவாவது படிக்கிறேன் அப்படின்றான். படித்தா பேச்சுலர்ஸ் தான் படிக்கணும் இல்லைன்னா படிக்கணும். அகைன் அவர் தப்பு கிடையாது. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவர் டிப்ளமோ முடிச்சனால ஹி ஹஸ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட் இன் ஹிஸ் லைஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்ஃப்ல. ஸோ கல்ஃப் சைடில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ட்ரூ அவங்க வந்து மோர் த யூ ஸ்டடி மோர் பெட்டர் சேலரி யூ கேன் பி. அதனால வந்து அவர் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாரு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க கான்வர்சேஷன் இதுக்கு காலேஜுக்கு ஒரு நிமிஷம் நான் இதில் கொஞ்சம் கான்டெக்ட் சொல்லிடுறேன். என்னை பற்றி இது கான்டெக்ட் சொல்லிடுறேன். இவன் சொன்ன மாதிரி நான் என்ன சொன்னேன் காலேஜ் ஸ்கூல் முடிச்ச உடனே வந்து காலேஜ் சொன்னப்போ வந்து நான் ஏன் கோர்ஸ் மாதிரி எடுத்து சர்டிஃபிகேஷன் மாதிரி எடுத்து படித்து பண்ணிடுறேன் காலேஜெலாம் டிகிரிலாம் வேணாம் அப்படின்னு வீட்டில் பிடிச்சி டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து என்றைக்குமே நான் வீட்டில் வந்து சொல்ல வச்சு கேட்டதே கிடையாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு 10th போனப்போ வந்து 10th முடிச்சு 11th போகிற இந்த கோர்ஸ் எடுக்கணும். பயாலஜியா காமர்ஸா கம்ப்யூட்டர் சயின்ஸா எடுக்கணும் அப்படின்னோடனே எங்கள் வீட்டில் வந்து பயாலஜி டாக்டர் ஆகுது அப்படின்னாங்க. நான் 7ஆவதுலேயே பயாலஜியில் வந்து வரிசையாக ஃபெயில் ஆனவன்.
எனக்கும் பயாலஜிக்கெல்லாம் செட் ஆகாது, அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸே போறேன் அப்படின்னு. இல்லை அப்படி இப்படின்னு நான் முடியவே முடியாது, கம்ப்யூட்டர் தான் இருப்பேன் அப்படின்னு. சரி ரைட் போய் தொலை அப்படின்ட்டாங்க. 12th முடிச்சுட்டு வந்து நான் இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸுங்கிற ஒரு மாதிரி வேற லெவல் எட்ஜில் சொன்னேன். இல்லை இன்ஜினியரிங் தான் போகணும்னாங்க. ஆனால் இன்ஜினியர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து மெரைன் இன்ஜினியரிங் போகணும்னு ஆசை, எங்கள் அப்பாவுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் போகணும்னு ஆசை. அப்பா சிவில், அதனால வந்து அதே இது அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லி சிவில் போகணும் அப்படின்னாங்க. வேர்ஸ்ட் கேஸ் ஆட்டோமொபைல் போ, ஐடி மட்டும் போகாத அப்படின்னாங்க. ஏன்னா அப்பதான் ஐடி வந்து பயங்கர டவுன்ல இருந்துச்சு. அந்த ஹோல் அந்த பெரிய வந்து அந்த டைம்ல வந்து ரெசெஷன், ஐடி ரெசெஷன் இருந்துச்சு. அது போக வந்து நார்மலாவே ஐடி வந்து அப்போ வந்துட்டு என்னன்னா, பீப்புளுக்கு வந்து அது உட்காந்துக்கிட்டே பாக்குற வேலை, ஹெல்த் எல்லாம் ரொம்ப டிட்டேரியேட் ஆயிரும், அது ஒரு வேலையே இல்லை, நல்லா இருக்காது, லேப்டாப் எல்லாம் மடியில வச்சுட்டு இருந்தா ஆன்மை போயிரும், அந்த மாதிரி உள்ள டைம் ஏரா சொல்லணும். அந்த டைம் அப்ப ஐடி தான் எடுப்பேன் அப்படின்ட்டு. எங்க அம்மா வந்து இல்லைனா சரி இன்ஜினியரிங் எடுக்கிறோம் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் மெரெயின், ஆட்டோமொபைல், சிவில் அப்படின்னு குதிச்சா தலையில தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டேன். சரி ரைட்டு போய் தலை அப்படின்னு சொல்லிட்டு இதே மாஸ்டர்ஸ் போனப்ப வந்து சரி இல்ல அப்ப எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா, இவன் படிக்கவே மாட்டேன் நிக்கிறான், சரி இதையாவது படிக்கிறேன்னு சரி, ஆனா மதுரையில சேர்க்க மாட்டேன் அப்படின்னு. அவன் மதுரையில சேர்க்க மாட்டேன்றான். அது வந்து காலேஜுக்கு என்ன சொல்லிட்டாங்க, சென்னையெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு, 7 நாள் நான்வெஜ் அப்படின்னாங்க. எப்ப பஸ் டிக்கெட் போகணும்னு சொல்லுவேன் கிளம்புறேன் அப்படின்ட்டு. சோத்தை காமிச்சு ஏமாத்திட்டாங்க, அதனால வர கிளம்பிட்டேன். பட் ரிகார்ட்லெஸ் அது ஒரு பக்கம் கேட்கலையா. அப்புறம் திருப்பி வந்து மாஸ்டர் படிக்கும்போது ஜென்ரல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும், அப்புறம் தான் ப்ராட் ஸ்கோப் இருக்கும் அப்படின்னாங்க. வாய்ப்பே கிடையாது. எடுத்தா சைபர் செக்யூரிட்டி தான் படிப்பே நிக்கிறான். நான் சொல்றேன் சைபர் செக்யூரிட்டி அப்புறம் படிச்சுக்கலாம்டா, நீங்க நான் படிக்கிறதே வாடா 2 பேரும் ஒரே கிளாஸ் போகும்டா, ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு கேட்கிறேன். கவர்னேன்னு கெஞ்சினேன், முடியவே முடியாது. அது போக அவங்க அப்பா வந்து சப்போஸ் நான் மாஸ்டர்ஸ் எடுத்திருந்தேன்னா அவர் சேர்த்திருப்பாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல மாஸ்டர்ஸ் தான் படிக்கணும், அவருக்கு என்ன படிக்க கூடாது அப்படின்ட்டு. கரெக்ட். அவருக்கு என்ன சொல்லிட்டோம்னா, செலவு பண்ண போறேன், எனிவே செலவு பண்ண போறேன், நீ ஆல்ரெடி பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிட்ட, நீ டிப்ளமோங்கிறது இட்ஸ் லைக் 1 lesser than லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உனக்கு செலவு பண்றேன் அப்படின்னா ஹையருக்கு செலவு பண்ணி போயிடுறேன், எதுக்கு தேவைன்னா திருப்பி லோயருக்கு செலவு பண்ணு, வேற கண்ட்ரியா இருந்தாலுமே ஏன் இன்னொரு லோயர் கொஞ்சம் சீப்பராகவும் இருக்கேன்னு அவர் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நடிச்சா ஹீரோ தான் அப்படின்ட்டாரு எங்க அப்பா. இவனு கேட்ட மாதிரி மாஸ்டர்ஸ் அதுல ஒன்று அமைஞ்சு வேற போயிடுச்சு, சைபர் செக்யூரிட்டி மாஸ்டர் 2 கிடைச்சு, ரெண்டுமே அமைஞ்சிருச்சு. 2 அப்ளை பண்ணேன். அதுமே வந்து ஆக்லாண்ட்ல ஒன்று இருந்துச்சு, டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் இருந்துச்சு. அதுல கூத்து என்னன்னா, மாஸ்டர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க இந்த MBA, MBBS, MCA அப்படின்னு, அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல எதுவும் இல்லை. ஆனால் வைக்காட்டம் இருந்தது, அது வந்து மாஸ்டர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, MCS அப்படின்னு இருந்துச்சு. எங்க அப்பா கையில் பிடிக்க முடியல, MCS அப்படின்னு பேர் போட்டுறேன், பத்திரிகைலாம் MCS பின்னாடி போட்டுடலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு குசியா, இது எடுத்துரு அப்படின்ட்டு. நானும் வைக்காட்டோல தான், அந்த ஊர்ல இருந்தேன், வைக்காட்டோ யூனிவர்சிட்டி இருக்கிற ஊர்ல தான் நானும் இருந்தேன். நான் பக்கத்து காலேஜ்ல படிக்கிறேன் நான். ஸோ நான் படித்தது வந்துட்டு ஒரு வெரி ஓல்டு காலேஜ். அதுக்கப்புறம் வந்தது தான் அவன் காலேஜ். பட் அவன் வந்து யூனிவர்சிட்டி வந்து ஒரு இன்ஸ்டியூட், டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் வந்துட்டு. சரி அங்கே தான் முடிக்கணும், பக்கத்து காலேஜில் அவன் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வந்தான் நம்மள்ட்ட இருந்துட்டு. வந்த நாள் கதை சொல்லு. தலைவன் வந்து பிப்ரவரி இன்டேக்கு வரான். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டேன்ல. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் கார்லாம் வாங்கிட்டு நான் இப்போ பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். ஸோ தலைவனை தான் நான் போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு, இல்லை ஏர்போர்ட் பிக்கப் பண்ண வரல நான், ஏன்னா அவன் வந்து ஷட்டிலில் வந்துட்டான். இல்ல ஏர்போர்ட் தான் உனே ஏர்போர்ட் பிக்கப் பண்ண வந்தேன். தண்ணீர் தான் ஷட்டிலில் வந்தான். இவனும் அவனும் ஒரே நாளில் வராங்க. வந்துட்டு வந்து இறங்கி அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் போய் ஜாமான்லாம் வச்சுட்டு அவனை சொல்கிறேன் நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு. எங்கே ஏதுன்னா அவனுக்கு தெரியாது. சரி வந்து இறங்கிட்டா நன்மையாக இருக்கேன் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை வந்துட்டு லக்கேஜ்லாம் இறக்கி போட்டு அப்படி கார் எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் டிரைவ். கேம்ஸ்னு ஒரு ஏரியா, இட்ஸ் கோஸ்டல் ஏரியா. நைட்டு போய் ரீச் ஆகிறோம். நைட்டு ஒரு மிக்டியில் போய் அங்கே இங்கே வந்து 24 hours மிக்டி மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும். ஆஃப்டர் ஹவர்ஸ் 6-7 மணிக்கு மேலே கடையை சாத்திட்டாயிரம் ஒன்றுமே இருக்காது இங்கே. இட்ஸ் லைக் கோஸ்ட் டவுன் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு நைட்டு போய் தலைவனை படுக்க போட்ட இடம் பீச். போர்வெல் இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா இட் வாஸ் அன்பிளான்டு, அன்பிரிப்பேர்டு. அடிக்குது. நான் வந்து அப்போ ஒர்க்குக்கு வந்து ஒரு இது வச்சிருப்பேன். அப்போ ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஓவர் ஜாக்கெட்டும் பீனி மட்டும் இருந்துச்சு. அதை ஒருத்தன் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் போயிருந்தோம் கார்ல. எல்லாம் அப்படியே சுருண்டு கிடக்குறாங்க பீச்சில். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. குளிர் எடுக்க நான் கார்லயாவது போய் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நியூசிலாண்டில் ஃபர்ஸ்ட் வந்தவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவத்தை தீபக் பண்ணி கூட்டிட்டு போயாச்சு. ஃபர்ஸ்ட் இறங்குனால எங்க வீட்டுல கேட்டாங்க, ஜெட்லாக்கே தெரிஞ்சிருக்காரு.
ஆமா. இறங்கி நல்லா தூங்குனியாப்பா அப்படின்னா, எங்க தூங்க விட்டாங்க, நேரா பீச் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் ஃப்ரெண்டு வரானா, ஜட்டிப்பட்டி வரான், ரொம்ப நாள் ஆச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் தலைவனை கூட்டிட்டு போய் செஞ்சு விட்டு திருப்பி காலையில வந்துட்டு இப்படின்னா சூரியன் அப்படியே சன்ரைஸ் வர போகும்போது அப்படியே ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கான். இவன் அப்படியே வீட்டில் விட்டுட்டு நான் வேலைக்கு போறேன். அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நான் வீக்கெண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. ஸோ அதனால அது அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலைமை அப்படியே ஓடிட்டு. ஆமா, ஸ்டாக் டெக்ன்ற ஒரு பார்ட் டைம் ஜாப். அது என்னன்னா வந்துட்டு ஒரு ஸ்டோர் அந்த மாதிரி இருக்கிற இதில் வேர் ஹவுஸில் வந்துட்டு அவங்களோட இன்வென்ட்ரி என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றத வந்து பீரியடிக்கலாக மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எதுவும் டேமேஜ் இருக்கா இல்லை தொலைஞ்சிருச்சா என்ன இப்போ நம்ம இன்வென்ட்ரியில் இருக்குன்றது தெரியணுன்றதுக்கா பீரியடிக்கலாக பண்ணுறது வந்து அது ஒரு பார்ட் டைம் ஜாபாக வந்துட்டு நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் போயிட்டு மிஷினரிஸ் கொடுத்துருவாங்க, பார்கோட் ஸ்கேன் மிஷின் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஷெல்ஸ்லேயும் அதை ஸ்கேன் பண்ணி குவான்டிட்டி என்ட்ரு பண்ணிவிட்டு டோட்டலாக அவங்க ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டாக் டேக் ஒர்க்கிங் பார்த்துட்டு இருந்தோம். அது தலைவன் வருவான், நான் கொஞ்சம் சூப்பர்வைசராக இருந்தேன், அதனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். இவங்க எல்லாம் வேலை பார்க்குறதா அப்படின்றது வேடிக்கை பார்ப்பேன். இவர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறனால இவரை வச்சு நிறைய இது பண்ணிட்டு இருப்போம். பெட்டா ஜாலியா விட்டுருவாங்க. நல்ல நல்ல செக்ஷன்லாம் எனக்கு கொடுத்துட்றா அப்படின்ட்டுருவேன். ஈஸியான செக்ஷன்லாம் நான் அடிச்சிடுவேன். இந்த பென்னு அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் வேற யாருக்கா கொடுத்து விட்டுரு அப்படிங்கிற என் டீம்ல போடவும் மாட்டாங்க அவங்க தெரியுன்றனால. ரெண்டு பேரும் ஒன்னா போடக்கூடாது அப்படின்னு 2 தடவை விட்டாங்க. அப்புறம் இது சரி வரல. எனக்கு ஸ்டாக் டேக்ல ஒரு மெமரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் போறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாக் டேக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு போய் நிக்கிறேன். தமிழ் பையன் ஏதோ ஒரு பையன் வந்து சுருட்ட முடி, கொஞ்சம் ஏதோ கார்லாம் ஏதோ இப்போ வரைக்கும் நம்ம கான்டாக்ட்லாம் கிடையாது. அவன் ஏதோ ஒரு ஸ்டார்டிங் வந்தான். நான் அப்போ எப்படி இருந்தேன்னா, நல்ல பெரிய சுருட்ட மண்டையை வச்சிருந்தேன், நல்லா வேற லெவலில் முடி சுட்டு வச்சு இவ்வளோ பெருசாக ஒரு ஆஃப்ரோ மாதிரி ஹேர் வச்சுட்டு ஒரு பக்கம் தாடி மாதிரிலாம் வச்சுட்டு பார்க்குறக்கே வந்து இவனை பார்த்தா இந்தியாலாம் அந்த கேரக்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா, ஸ்டாக்ல போய் இப்படி நின்றுட்டு இருக்கேன், என் பக்கத்தில் இங்கே நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு அவன் பார்த்துட்டு அவனும் ஆளு மண்டையும் பார்க்க விரோதமா இருக்கான்ல அப்படி தமிழ் பேசிட்டு இருக்கான். எனக்கு புரியுது, புரியும், ஆனா அவனுக்கு தெரியாது நான் தமிழ் பேசுவேன்ட்டு. நான் இப்படி திரும்பி பாக்குறேன், திரும்பி பார்த்தா நான் வந்து அப்படின்றான், ஏதோ கேஷுவலா சிரிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி இப்படின்னு சிரிச்சுட்டு தமிழ் அப்படின்னா ஆமா ப்ரோ அப்படின்னு, ஐயோ சாரி ப்ரோ, இல்ல பரவாயில்ல ப்ரோ இருக்கட்டும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கான்டாக்ட் ஆச்சு. அது ஸ்டாக் டேக்ல ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, தலைவன் வந்து அப்படியே முடி வச்சுட்டு கொண்டையை போட்டுட்டு இருந்தான். நானும் அப்போ வந்து கொஞ்சம் லாங்காக தான் வச்சுட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ரீபாண்ட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது பொண்டாட்டிக்கு பிடிக்கல, ஐ மீன் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு பிடிக்கல அப்படின்றனால அப்படின்னு கட் பண்ணிட்டேன். சொன்னாப்புல ஃபர்ஸ்ட் இந்த ஷோல வந்ததுலயே வந்து கல்யாணமான முதல் ஆள்னா இவர் தான். அதனால வந்து அப்படியா? ஆமா, எனக்கு யாரும் கல்யாணம் ஆகி வரலையா? கல்யாணம் யாரும் வரல. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் எனக்கு கல்யாணம் ஆகிட்டா கொஞ்சம் பிஸி ஆயிடுவாங்க, அதனால வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி வந்து இன்வால்வ் பண்ண மாட்டோம். கல்யாணம் ஆகி சும்மா இருக்கிற ஆள் நான் ஒரு ஆளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஸ் ஆஃப் நவ். ஏன்னா வந்துட்டு நான் ஃபுல் டைமா இந்த வேலைக்கும் போகல, வீட்டில் தான் இருக்கேன், சொல்லி ஆகணும். அதாவது பிசினஸ் பண்றாரு அவரு. அந்த கையில ஒரு பெண் வச்சிருந்தீங்க, அந்த பெண்ணுக்கு காட்டுங்க, அதுல பிராண்டிங் வேற பேர் போட்டு வச்சிருப்பீங்கல்ல. இதுல வந்து அவருக்கு வேலை பார்க்குற கம்பெனி கிடையாது, அவரோட கம்பெனி. ஓகே, ஆடியன்ஸுக்கு பிரீஃப் பண்ணணும்னா நான் ஒரு ஐடி கம்பெனி நியூசிலாண்டில் வச்சிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து மேனேஜ் சர்வீசஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் நியூசிலாண்ட்லையும் பண்ணுறோம், இந்தியாலையும் பண்ணுறோம், கனடாலையும் பண்ணுறோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நடுவில் சிங்கப்பூருக்கு போய் 2 வருஷம் சிங்கப்பூரில் வேற இருந்தேன், அங்கேயும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஓகே, குட். பட் ஒர்க்கிங் ஃபார் அவர் செல்ஃப்ன்றப்போது அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குது. நம்ம எல்லா நேரமும் அவைலபிளாக இருக்கணும், எல்லா நேரமும் வேலை பார்க்கணும், நம்ம நேரத்துக்கு பிரேக் எடுக்க முடிக்கிற நேரம் எடுக்கவும் செய்யலாம், யார்ட்டையும் லீவ் கேட்க தேவையில்லை. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நானும் தீபக் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நிறையா பேசுகிறோம் பண்ணுறோம். தலைவன் எனக்கு ஒரு பிடி கொடுக்க மாட்டான். இந்தியாவில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட அந்த முதல் சொன்ன நிர்மல் அவனோட சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஓகே, குட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து தலைவனோட ஏதாவது பண்ணணும்னா டைம் வரட்டும் அப்படின்னுக்கிட்டு இருக்கேன். அந்த டைம் எப்போ வரும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இதுவாது போன வருஷம் நான் சொல்லிட்டு இருந்தேன் பாட்காஸ்ட் பண்ணணும்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ஜென்ரலாக பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். எனக்கு வந்து போன வருஷம் லக்கிலி வந்து நானும் என் ஒய்ஃபும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம். ஸோ வி ஹேட் அ பேபி பாய் லாஸ்ட் இயர். அதனால் வந்துட்டு கொஞ்சம் அதில் பிஸியானனால அப்போ இவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா இப்போ என்னை கூப்பிட்டு நான் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன், வரியா கெஸ்டா வரியா அப்படின்றான்ட்ட.
அதாவது கதைகள் அதுக்கு ஒரு கான்டெக்ட் சொல்றேன். எப்படின்னா நல்லா ஞாபகம் ஸ்கூல் படிக்கும் போது 8th 7th படிக்கிறப்ப நினைக்கிறேன். அந்த டைம் அப்போ வந்து யூடியூப்லாம் அப்போ அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. ஒரு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீலாகிங்கு அதெல்லாம் கணக்கே கிடையாது. அப்போல்லாம் பெருசாகவே நடக்கல. ஒவ்வொரு கடையாக போய் சாப்பிட்டு இருப்போம். பிளேட்டு கடையில் இங்கே சாப்பிட்றோம், ஞானகத்தில் போய் ஜூஸ் குடிக்கிறோம், பில்லால் பிஸ்மியில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னு இருக்கும்போது மாமா இருக்கான், அகில் கேரக்டர் இருக்கேன். அவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவனை மாமா அப்படி தான் கூப்பிடுவான். அதை பேர் வச்சது அஸ்ரஃபோட அண்ணன் தான் ஃபர்ஸ்ட். என்ன மாமான்றீங்க அப்படிங்கிற கேட்டப்ப அவர் பேர் வந்து எம் அகில் முத்தழகு அதாவது முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ மாமாடா நீ அப்படின்ட்டாங்க. அண்ணேல இருந்து அஸ்ரஃப் அண்ணன் பேரை வச்சது இன்னைக்கு வரைக்கும் உன வந்து மாமானே கூப்பிட்டு பழகிருச்சு. எங்க அண்ணன் இன்ஃபுளுன்ஸோட கொஞ்சம் ஜாஸ்தி வேற இருக்குது நிறைய. இவன் வந்து இவனோட இப்ப அவன் சோசியல் மீடியால இல்ல, திருப்பி வரானான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவன் இருந்த அவனோட சோசியல் மீடியா இது வந்து கேபர்ட் இனாம் அவர் பேர். ஏன் கேபர்ட் இனாம் அப்படின்றது நீங்க இப்ப அவர்கிட்டே கேட்போம், நீங்களே சொல்லிருங்க அந்த கதையை ஏன் கேக்குறீங்க. சரி ஓகே. அவன் சொன்ன மாதிரி முன்னாடி சோசியல் அப்படின்னு வச்சது வந்து கேபர்ட் இனாம் அப்படின்னு வச்சது. அது முன்னாடி இருந்தே ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் அப்ப இருந்தே அண்ணே சொன்ன விஷயம் தான். அப்பதான் ஏதோ வந்து அண்ணன் பேர் வந்து அஸ்ரஃப் அண்ணன் பேர் வந்து ரியாஸ் RIAZ. ஆனா அவரோட ரியாஸ் அகமது இருக்கும். ஸோ அவரோட ஆக்சுவல் சோஷியல் நேம் வந்து ஜாயர் டமஹா இருக்கும். ZAIR, அதாவது ரிவர்ஸ் அப்படியே வந்து இருக்கிற லெட்டர்ஸ் வந்து அப்படி ரிவர்ஸ் பண்ணுவாரு. நான் பார்த்துட்டு நல்லா இருக்குது, இதை நம்ம சுற்றுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிச்சேன். அப்பல இருந்தே வந்து நிறைய இடத்துல வந்து கேபர்டு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதாவது தீபக் அப்படிங்கறத வந்து திருப்பிட்டா கேபர்ட் அப்படின்னு வரும். அதுக்காக வச்சது. இதை ஏன் வந்து இதை சொல்லணும்னு நினைச்சேன்னா தன்வீரும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் போல. இது மாதிரி நம்ம ரிவர்ஸ் அது கேவலமா ஏதோ வந்துருக்கும் போல. செட் ஆகல. ஆமா ரிவ்நாத் அப்படின்னு வந்திருக்கும். அதனால பெருசா செட் ஆயிருந்திருக்கு. ஆனா ஏதோ பொம்பளை பேர் வருது அதனால நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதோட அது மாதிரி வந்து நிறைய பேர் அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்கான். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் முடிஞ்சா அப்படின்னு கூப்பிடுவோம் பாட்காஸ்ட். கண்டிப்பா அப்படின்ட்டு ஜாலியா இருக்கும். பட் நியூசிலாந்துல இருக்காப்ல, பக்கத்துல இருக்காப்ல. எல்லாருமே நாங்க 2 பேரும் ஹாமில்டன்ல இருக்கோம். ஒருத்தர் ஹாமில்டன்ல ஆரம்பிச்சுட்டு ஹாமில்டன்ல இருப்பான்னு பார்த்தா ஓடிட்டான் ஆக்லாண்டுக்கு. அவனை தப்பு சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து ஹாமில்டன்ல வந்து பெருசா அவனுக்கு ஸ்கோப்பே இல்ல. அதனாலதான் அவன் நின்ன இருக்க போறான் அப்படின்னு. நியூசிலாந்துலயே ஸ்கோப் இல்லன்னு போல மாதிரி இருக்கு. சொல்லிட்டு இருக்கான், நான் அதாவது மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கேன், தயவு செய்து எங்கேயும் போயிடாத, நான் ரொம்ப வெறிச்சோடி பேசுவேன். எப்பயாவது நான் ஆக்லாந்து போகும்போது நான் போன் அடிப்பேன். நானே ஒய்ஃபும் ஆக்லாந்து போகும்போது போன் அடிப்பேன், எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி லஞ்சுக்கோ டின்னருக்கோ கேட்சப் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக நான் மறந்தாலும் என் ஒய்ஃப் சொல்லிடுவா, உங்க ஃப்ரெண்டை கூப்பிடு. ஏன்னா அப்ப அகைன் நியூசிலாந்துல வந்து ஸ்கூல் மேட் வந்து இருக்கிற அப்படி இந்த மாதிரி அமையிருந்தது கஷ்டம். ஸோ வி ஹேட் அ குட் டைம். அதனால எங்களுக்கு இருக்கிறது பிடிக்கும். என்னோட காலேஜ் மேட்ஸும், அதாவது நியூசிலாண்டில் எனக்கு இந்தியாவில் வந்துட்டு அவ்வளோ காலேஜ் மேட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் கிடையாது, இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ஆஸ் க்ளோஸ் அஸ் மை ஸ்கூல் மேட்ஸ். நியூசிலாண்ட்லேயும் வந்துட்டு எனக்கு காலேஜ் மேட்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தோம். ஈவன் தான் நான் அண்ணன் வீட்டில் இருக்க போகும்போது நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் I wanted to stay with my friends-ன்றனால நான் தனியாக ஒரு வீடு எடுத்துட்டு, ஒரு 4 bedroom வீடு எடுத்துட்டு ஒரு 6 பேர் இருந்தோம். எனக்கு ஒரு தனி ரூமு. ஸோ ஓகே, அது இன்னொரு நாள் இட்ஸ் ஸ்டோரி ஆஃப் அனதர் டே. ஏன் அதை சொல்ல வரணும்னு நினைச்சேன்னா, அதுல ரோஜித்னு ஒரு கேரக்டர் இருக்காப்புல. அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா பாட்காஸ்ட்ல வரணும். பாட்காஸ்ட்ல நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா வந்து டிஃபரெண்ட் கேரக்டர். தலைவர் வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்னன்னா, அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 வருஷம் இந்தியால சும்மா இருந்துட்டு அக்காவும் தம்பியும் ஒரே கோர்ஸ் ஒன்னா படிக்க வந்தாங்க நியூசிலாந்துல. ஆனா ஐடி கோர்ஸ். அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஐடிக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது, படிக்க வந்தாங்க. ஸோ அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ், ஒன்னா ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தோம். தீபக்குக்கும் ரொம்ப க்ளோஸ். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சைபர் செக்யூரிட்டி சேலஞ்ச், தீபக் க்ரோன்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அது காக்கா நினைச்சிடாங்க, ஒரு சைபர் செக்யூரிட்டி சேலஞ்ச் அது. அதில் வந்துட்டு நாங்கள்லாம் ஒன்றா சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் அந்த மெமரி எனக்கு வந்துருச்சு சொல்லணுன்றனால. ஸோ டெஃபினெட்லி ஒரு நாள் நீ வந்து ரோஜித்தையும் கூப்பிடு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நியூசிலாண்டில் தான் இருந்தாப்புல ஒரு 3 மாதத்து வரைக்கும் முன்னாடி வரைக்கும். Now he is permanently moved to India. ஸோ அவரோட டைம் ஜோன்ல பிடிச்சி ஒரு நாள் வந்து இழுத்து பாட்காஸ்ட்ல போட்டு ஃபன் பண்ணலாம். கண்டிப்பா. ஸோ முடிக்கிற மாதிரி வந்து அஸ்ரஃப் முன்னாடி சொன்னதான் வந்து பாட்காஸ்ட் வந்து இவன் பேசினது வந்து ஆரம்பிச்சது. அந்த கதையோட கான்டெக்ட் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது வீலாக்லாம் பண்ணலாம், ஃபுட் வீலாக்லாம் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு பண்ணவே இல்லை.
கேமரா இருந்துச்சு என்கிட்ட, சும்மா ஒரு டிஜிட்டல் கேமரா மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்று பண்ணுவோம்டா அப்படின்னு அகிலா சொன்னான் எல்லாம். இந்தா பண்ணுவோம்டா அப்படின்னு மாதிரி ஒல்ட்டி ப்ராப்பராக பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் வரிசையா வந்து படன்னு எல்லாருமே வீலாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேற லெவல் ஃபேமஸ்லாம் ஆரம்பிச்சு. அது ஒரு மாதிரி சேச்சுரேட்டான கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு அது. அப்புறம் தான் வந்து சரி மிஸ் ஆயிடுச்சு, நம்மளும் இதை முன்னே பண்ணியிருக்கலாமே, நம்மளாம் எப்படி இப்படிலாம் சாப்பிட்டவங்க அப்படின்னு யோசிச்சேன். நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து நான் பெருசா மைண்ட்ல யோசிச்சதுன்னு இல்லை. பட் அங்கே அஸ்ரப் சொன்னோடனே வந்து இது நம்ம பண்ணலாமோ, நம்ம நான் முன்னாடி ஆடி பழைய எபிசோட்லையும் சொல்லிக்கிறேன்னா, நான் மோஸ்ட்லி இந்தியாவில் பசங்களோட அர்ஜுன், நிர்மல், அகில் அவங்களோட வந்து எப்பயாவது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு பேசும்போது இந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட் ஸ்லிப் ஆகும்போது இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி எழுதலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களா. ஸோ அப்படிதான் வந்து இது யூடியூப்ல போடலாமா அப்படின்னு இருக்கும்போது அன்னைக்கு தான் அதுக்கு அந்த டைம்லாம் போஸ்ட் பண்ணி அஸ்ரப் சொன்னா அந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிருக்கேன்டா அப்படின்னு வந்து. ஏன்னா அந்த கரு வந்து நான் இவன் ரோஜித் 3 பேரும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த டெக் ரிலேட்டட் ஏதாவது பேசி ஃபன் பண்ணலாமேடா அப்படின்ற மாதிரி பியூர்லி டெக் ரிலேட்டடா தான் நான் அப்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் எங்க அண்ணனோட ஏதாவது வந்து நானும் எங்க அண்ணனும் பிரதர் டு பிரதர் கான்வர்சேஷன், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அது ஒரு சீரியஸா பண்ணலாம் அவன் சொல்லி நான் பேசிட்டு இருக்க போகும்போது அதோட இட் வாஸ் ஜஸ்ட் லாஸ்ட் இயர் பேசிட்டு கேட்டவதான் எனக்கு என்னாச்சுன்னா, பழைய இது மிஸ் பண்ண மாதிரி இது மிஸ் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, வருதோ வரலையோ, வத்தலோ தொத்தலோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம், நான் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வீடு மாறுறது கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருந்துச்சுனால சரி அடிச்சிருவோம் சாம அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான் வந்து அஸ்ரஃபோட ஐடியாவை திருடி அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடியாவோட திருடி. யார் ஐடியாவோட தெரியல. ஐ விஷ் யூ ஜென்யூன்லி ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கு. இன்னும் மேற்கொண்டு நான் நிறைய அந்த ஷோல நான் திருப்பி வரணும்னு விருப்பப்படுறேன், வருவேன், பார்ப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு அவனை அப்படியே ஒதுக்கிட்டு நம்ம இந்த சேனலை டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். அன்னைக்கு போனேன், தப்பு இல்லை நமக்கு வந்து யாரா எடுத்து நடத்தினா கூட போதும் தான் நினைக்கிறேன் நான். இப்போ வந்து பெருசா நமக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே இட் ஷுட் பி என்டர்டெயின்மெண்ட் டு தி ஆடியன்ஸ் as well as இன்ஃபர்மேட்டிவா அங்கங்க இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு இப்போ இதில் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, இந்த கதைகள்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா வந்து லைஃப் ஹேஸ் சேஞ்ச்ட் டிராஸ்டிக்கலி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்கூல் படித்ததுலேருந்து எந்தெந்த எண்டு ஒரு போனதுலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கேங்கும்போது ஸோ ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஒரு மேட்டர் ஆஃப் செகண்ட் ஃபார் யூ டு ஃப்ளிப் யுவர் லைஃப் அப்படின்னு தான். இவன் சொன்ன மாதிரி வந்து இந்த இதில் டைம் பண்ணோம், அங்கே இவ்வளோ வேஸ்ட் பண்ணோம் அப்படிலாம் இருந்து போக ஒரு வேக்கப் கால் மாதிரி அடிச்சது அஸ்ரஃப்க்கு. வந்து ஏதோ ஒரு வேக்கப் கால் அடிச்சு அவன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஹீஸ் ரன்னிங் அ கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் ஒரு ரிசைன் பண்ணிட்டு போறது வந்து இட் வாஸ் நாட் ஈஸி சாய்ஸ். அண்ட் அப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிரம் வேற இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ ரியலி டஃப் சாய்ஸ். அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வி டிட் இட் அண்ட் அகெயின் நாட் ரிக்ரெட்டிங் இட். ஃபார் 2020 இருந்து ஸோ ஃபார் 5 years ஆயிடுச்சு. ஸ்டில் டூயிங் தி சேம். இட்ஸ் குட். which is really really amazing. ப்ளஸ் எனக்கு சொல்லும் போதுமே வந்து சைபர் செக்யூரிட்டி எடுக்கிறேன்னு சொன்னப்போ வந்து சைபர் செக்யூரிட்டி வேலையே கிடைக்காது அப்படின்னாங்க, கஷ்டம் அப்படின்னு. காலேஜ் முடிக்கிறப்பயுமே கூட இருந்தாங்களா ஒரு சில என்ன சொன்னாங்கன்னா, நார்மல் ஜாப் அப்ளை பண்ணு, சைபர் செக்யூரிட்டிலாம் ஜாப் அப்ளை பண்ணாத கிடைக்காது, நார்மல் ஜாப் அப்ளை பண்ணு அப்படின்னாங்க. இப்போ சைபர் செக்யூரிட்டியில் நியூசிலாண்டில் ஒன் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் அப்படின்னா அந்த கம்பெனி இருக்கு. நான் அந்த கம்பெனியில் இருக்கேன். அந்த கம்பெனியில் டாப் ஆஃப் த பர்சன்ஸ் அப்படின்னா நான் அந்த கம்பெனியில் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஜாப் நியூசிலாண்டில் தேவைப்படுதுன்னா நீங்க இவரை கான்டாக்ட் பண்ணலாம், அவர் உங்க மோல்டு பண்ணுவார். மோல்டு வேணா பண்றேன், வேலைலாம் வாங்கி தர மாட்டேன். சொல்றேன், யாருக்குமே யாரும் வேலை வாங்கி கொடுக்குன்னு கேட்காதீங்க. எனக்கு நான் என்ன பண்ணா எனக்கு அங்க வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்லுங்க. அதை வில் கைட் யூ அண்ட் he should be able to support you with those one. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். எங்க அண்ணன் தான் சொன்னான் இவன்ட்ட வந்து, நீ வந்து சைபர் செக்யூரிட்டிலேயே வேலை பாரு, உனக்கு அதுவே கிடைக்கும், அதுதான் உனக்கு பிடிக்கணும், அதுவே பாரு. யார் சொன்னாங்கன்னா எனக்கும் அவர் தான். நிறைய பேர் வந்து சொன்னாங்க வந்துட்டு இப்படிலாம் வாய் பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு வேலையே கிடைக்காது நியூசிலாந்துல அப்படின்லாம் ஒரு தடவை ஒரு அண்ணன் வண்டியிலேயே சொல்லியிருந்தாப்புல. நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன், ஊருக்கு போயிட்டாங்க ரிட்டர்ன் அப்படின்னாங்க. எங்க அண்ணனும் அந்த வண்டியில தான் இருக்கான், எதுவுமே சொல்லலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தோன்னு சொல்றான், அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான், உன்னோட கெப்பாசிட்டி உனக்கு தெரியும், ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். எங்க சர்க்கிள்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வேலை எடுத்தேன் நியூசிலாந்துல. வேலை எடுத்துட்டு அப்பெல்லாம் படிச்சுட்டு இருந்தான் ஒன்றும். ஏன்னா அவன் கோர்ஸ் வந்து வாஸ் லாங்கர். என் கோர்ஸ் வந்து 1 year ப்ரோக்ராம், அவன் வந்து 1.5 years. அதனால வந்து அப்படி ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹி லேண்டட் அ குட் ஜாப். நல்லா அப்படியே அகெயின் மோட்டிவேஷன். உன்னோட ஹார்ட் ஒர்க்கு எங்களுக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். லிட்ரலி எல்லா தடவையும் எவ்வளோ தடவை படிக்கிற, என்னென்ன படிக்கிற, எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜென்ரலாக நானும் தீபக்கும் கான்வர்சேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட் ரிலேட்டட் டு டெக்காக தான் இருக்கும். அதில் என்ன புதுசாக கற்றுக்கிட்டோம், இதை நான் ட்ரை பண்ணேன்டா, நீ ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்பேன். அவன் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீ இதை ட்ரை பண்ணி நல்லா இருக்கும் அப்படின்வா. இட் வாஸ் லைக் ஃபன். ஸோ அந்த எக்ஸ்போஷரை வந்து வி வாண்டட் டு கிவ் டு எவ்ரி ஒன்.
அதுதான் தட்ஸ் வாட் மேட் மீ டு கம் டுடே. ஆஸ் வெல் அஸ் ஒரு நல்ல ஃபன் டைம் வேணும் எனக்கும். ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருக்கும், வேலை பார்க்கறதுல ஸ்ட்ரெஸ் ஃபஸ்டா பழைய நினைவுகளை பேச போகும்போது இட் கிவ்ஸ் ரியலி குட் வைப். நல்லா ஜாலியாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது, எதை பற்றி யோசனை இல்லை. இன்னைக்கு இந்த பில்லை பே பண்ணோமா, அந்த பில்லை பே பண்ணோமா, நாளைக்குள்ளது என்ன இருக்கும், வேலை இருக்குமா இருக்காதா, எந்த தாட் ப்ராசஸும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் ஹாப்பி கான்வர்சேஷன் எப்பயும் போல முன்னாடி ஸ்கூல்ல இருந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நிறையா ஃப்ரெண்ட்ஸோட பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அடுத்த தடவை நிறைய பேர் இருக்க போகும்போது என்னை கூப்பிடு, அது டெஃபினெட்லி ஜாயின், அது ஸ்குவீஸ் டைம். அவ்வளோதான். கண்டிப்பாக நிறைய டாபிக்ஸும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி சொல்லிடுறேன், நீ நோட்ஸ் எழுதி வச்சுக்க முன்னாடியே என்னென்ன பாயிண்டெல்லாம் எழுதணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே பாருங்க 80 நோட்ஸ் எடுக்க விட்டுருக்கான்னு பாருங்க நீங்கள். ஸோ அவ்வளோ நோட்ஸ் எடுத்து பேச வைக்கிறான். நான் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக நடத்துவேன். ஒரு சில விஷயத்த வந்து ஃப்ளோவாக பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன கான்வர்சேஷன் ஃப்ளோவில் போனாலுமே வந்து டெட் எண்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ண விஷயம் தான். பட் நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து வில் see you more in future episodes. நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய பிளான்ஸ் இருக்குது, எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். வழக்கம் போல் சொல்கிற விஷயம் தான். கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாற்றிக்கோ, இதை பேசு, இந்த டாபிக் பேசு, இந்த டாபிக் பற்றி பேசாத, இதை கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுங்க. We are always open to feedback. அடுத்த எபிசோட் சந்திக்கும் வரை, bye, see you.